அதாவது இயற்கை விதிப்படி ஆண்கள் வந்து தங்கள் நண்பர்கள்னால் சம வயசாக தான் இருக்கும். ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அதான் அவங்க நண்பர்கள்னு சொல்லுவாங்க. தோழிகள்னால் ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கும், இல்லை சம வயசாக இருக்கும், அதைத்தான் தோழிகள்னு சொல்லுவாங்க. அப்போது ஆண்கள் வந்து இயற்கை விதிமுறைப்படி தங்கள் நண்பர்களை எப்படி கூப்பிடணுன்னா, பேர் சொல்லலாம் கூப்பிடக்கூடாது. வாங்க போங்கன்னு கூப்பிடணும், பணிவாக பேசணும். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. இது வந்து ஆண்கள் வந்து தங்கள் நண்பர்களை அழைக்கின்ற முறை. ஆண்கள் வந்து தங்கள் நண்பர்களை பெரியவங்க தன்னை வந்து சின்னவங்களாக நினச்சி தங்களுடைய நண்பர்களை பெரியவங்களாக நினைப்பாங்க. இப்படி ரெண்டு பேருமே அப்படி தான் நினைப்பாங்க. தன்னை சின்னவங்களாக நினைப்பாங்க, அதை தனது நண்பர்களை வந்து பெரியவராக நினைப்பாங்க, தனது நண்பரை பெரியவராக நினைப்பாங்க. இப்படி எல்லாருமே ஆண்கள் வந்து இந்த சம வயசில் இருக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு 20 வயசில் இருக்கிறாங்கன்னா 20 வயசில் இருக்கிற எல்லா ஆண்களும் ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அங்கே, அவங்க எல்லாத்துக்குமே 20 வயசுனா ஒருத்தர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மற்றவங்கள தான், அதாவது அவங்க நண்பர்களான அந்த 20 வயசில் இருக்கிற அந்த மற்ற நண்பர்களை பெரியவங்க நினச்சி தன்னை சின்னவங்களாக நினைப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நண்பர்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படி எல்லாருமே தன்னை சின்னவங்களாக நினச்சி மற்றவங்கள பெரியவங்களாக நினச்சி வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பணிவாக பேசுவாங்க. பணிவாக நடந்துக்குவாங்க. இது வந்து இயற்கையான நடைமுறை. இந்த இயற்கையான நடைமுறைங்கிறது ரொம்ப அற்புதமானது. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வரும்னா, 2040 பிறகு இந்த இயந்திர அறிவு உலகம் செயலிழந்து அதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் வந்து தங்கள் நண்பர்களை இயற்கை விதிமுறைப்படி எப்படி கூப்பிடுவாங்க, வாங்க போங்க, பெரியவங்களாக நினச்சிப்பாங்க. நண்பர்களை பெரியவங்களாக நினச்சி தன்னை சின்னவங்களாக நினச்சிப்பாங்க. இது ஆண்களுக்குள்ளே உள்ள நட்பு முறை இப்படி தான் இருக்கும். ஆண்கள் தங்களுடைய வயதுக்கு இணையானவர்களையும் தங்களுடைய வயதை விட அதிகமானவர்களையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க, பெரியவங்களாக நினைப்பாங்க. இது ஆண்களுடைய இயல்பு. தன்னை வந்து சின்னவங்களாக நினச்சி தனது வயதுக்கு இணையானவர்களையும் தனது வயதை விட மேலானவர்களை வந்து பெரியவங்களாக நினச்சி அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடுறது, பணிவாக பேசுகிறது, இது ஆண்களுடைய வழக்கம். அதாவது ஆண்கள் வந்து தங்களுடைய வயதுக்கு இணையானவர்களை வந்து தனது நண்பர்களை வாங்க போங்கன்னு அழைப்பதற்குள்ள, பெரியவங்களாக நினைக்கிறதுக்குள்ள, தன்னை சின்னவங்களாக நினச்சி தனது நண்பர்களை பெரியவர்களாக நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து நாளைய உலகம் என்பது அமைதியாக இருப்பதற்கு அதுதான் காரணம். அமைதியாக இருக்க போவதற்கு, வன்முறை இல்லாமல் போவதற்கு அதுதான் காரணம். நாளைய உலகம் அப்படின்னா 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்க போவதற்கு அதுதான் காரணம். அந்த ஆண்களின் உறவு முறை தான். ஆண்கள் தங்கள் நண்பர்களை எப்படி இப்போ தன்னை சின்னவர்களாகவும் நண்பர்களை வந்து பெரியவங்களாக நினச்சி அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. நான் உன்னை பெரியவராக நினைக்கிறதும் அவரு என்ன பெரியவராக நினைக்கிறது, இது வந்து மாதிரி ஒரு ஆண்களுடைய நட்பு முறை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்கள் தங்கள் நண்பர்கள்ட்ட பணிவாக தான் பேசுவாங்க, பெரியவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 வயசு பையனாக இருந்தால் கூட அவனுடைய நண்பன் யாராக இருப்பான், 10 வயசு பையனாக தான் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, வாங்க போங்கன்னு தான் பேசணும். அப்போ இன்றைக்கி அப்படி பேசலை. இன்றைக்கி வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஒருத்தரும் நிறைய பேர் மாறுறாங்க. தங்கள் நண்பர்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுற பழக்கம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் வருது. படிக்கும்போது ஏன் வந்து அவங்க வந்து வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி அது இப்போ வந்து பெண்கள் வந்து தங்கள் தோழிகளை இயற்கை விதிமுறைப்படி எப்படி கூப்பிடணுன்னா, வாடி போடின்னு கூப்பிடணும். பெண்களுடைய தோழிகள் யாராக இருப்பாங்க, ஒரு வயசுக்கு முன்ன பின்னவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரே வயசாக இருப்பாங்க. இவங்க தான் தோழிகளாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வயசு முன்ன பின்னா 2 வயசு, அவ்வளோதான், 1-2 வயசு முன்ன பின்னா இருக்கும். இவர்களை தோழிகளாக ஏற்றுக்கொண்டு இவர்களை வாடி போடின்னு கூப்பிடுறது பெண்களுடைய வழக்கம். பெண்கள் வந்து தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு தங்களுடைய தோழிகளை தங்களை விட சின்னவங்களாக நினைப்பாங்க. அதனால் பெண்கள் வந்து தங்கள் தோழிகளை வந்து வாடி போடி பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி பெண்கள் பெரியவங்களை அம்மாவே பெத்தவழி, அதாவது ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த பெண் குழந்தை தன்னை பெற்ற பெண்ணே வாடி போடின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கை முறை இயற்கையான விதிமுறைப்படி வாழும்போது அது வேறு மாதிரி இருக்கும். பெண்களுடைய வாழ்க்கையே ரொம்பவும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ரொம்ப ஆட்டம் போடுவாங்க, ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆண்கள் வந்து அடங்கி நடப்பாங்க. இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் அடங்கி நடப்பாங்க மனித வாழ்க்கையில். ஏன்னா அவங்க நண்பர்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் தன்னை விட வயதுக்கு அதிகமான ஆண்களையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அதேமாதிரி பெண்களையும் ஆண்கள் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க இயற்கை விதிமுறைப்படி, அனைத்து வயது பெண்களையும்.
இப்படி பாருங்கள். அப்போ ஆண்கள் 3 பேர்கிட்ட அமைதியாக நடந்துக்கிறான். எப்படின்னா, தனது வயதுக்கிணையானவர்கள் அவங்ககிட்டையும் பணிவாக நடக்கிறான். ஆண் வந்து தனது வயதை விட அதிகமானவர்கள் அவர்களையும் ஆண்கள் பெரியவர்களாக நினச்சி அவங்ககிட்டையும் வாங்க போங்கன்னு கூப்பிட்றான். பணிவாக நடந்து கொள்கிறான். ஆண்கள் தனது நண்பர்களிடமும் பணிவாக நடந்து கொண்டு அவர்களையும் வாங்க போங்கன்னு கூப்பிட்றான். அப்புறம் பெண்கள் அனைவரையும் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்றான். அனைத்து வயது பெண்களையும், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, முதிய வயதை அடைந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். அப்போ அதனால்தான் ஆண்களுடைய வாழ்க்கை அமைதியானதாக இருக்கிறது. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி மனிதர்கள் வாழ்வார்களே, ஆனால் அங்கே வந்து ஆண்கள் இப்படித்தான் அமைதியாகிறார்கள், பணிவாக நடந்து கொள்கிறார்கள். அதனால் ஆண்களால் மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. எதிர்காலம் வன்முறை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மனிதர்கள் சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட மாட்டாங்கன்னா வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. சண்டைங்கிறது மென்மையாக நடக்கணும், சண்டைங்கிறது இருக்கணும், அது வந்து மென்மையானதாக இருக்கணும். பிடிச்சவங்ககிட்ட நம்ம போடுறது பேர் தான் சண்டை. பிடிச்சவங்ககிட்ட போடும்போது அந்த சண்டை விரும்பத்தக்கதாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் மாறிவிடும். அதனால் வந்து 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து மனிதர்கள் அமைதியாக வாழ்வாங்க, வன்முறை இருக்காது, நல்ல அன்பு, பண்பு, பாசம், ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும், மரியாதை இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன காரணம்? பெண்களுக்கு மதிப்பு இருக்கும், பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்துப்பாங்க, பெண்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். அப்படின்னா அதுக்கு இந்த உறவுமுறை தான் இயற்கையான உறவுமுறைக்கான இயற்கையான அணுகுமுறையே அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது. எப்படி ஆண்கள் வந்து தங்களுடைய வயதுக்கு இணையானவர்களை, அதாவது ஒரு வயசு முன்ன பின்ன, 1-2 வயசு குறைவாக இருக்கும், அல்லது 1-2 வயசு அதிகமாக இருக்கும், அல்லது தங்கள் வயதுக்கு இணையான ஆண்கள் அவங்கள நண்பர்களாக நினைப்பாங்க. ஆண்கள் தங்களை விட பெரியவர்களாக நினச்சி அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பணிவாக நடந்துப்பாங்க. அது மாதிரி ஆண்கள் தங்களை விட வயதுக்கு அதிகமான ஆண்களையும் வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர்களிடமும் பணிவாக தான் நடந்துப்பாங்க. அது மாதிரி பெண்களிடமும் ஆண்கள் பணிவாக நடந்துப்பாங்க. அனைத்து வயது பெண்களிடமும் ஆண்கள் பணிவாக நடந்துப்பாங்க. இப்படி 3 பேர்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்கிறார்கள். தன்னை விட பெரியவர்கள் என நினைக்கிறார்கள். பெண்களையும் சேர்த்து பெரியவர்கள் என்ன. இப்போ ஆண்களை விட பெண்கள் தான் மிகப்பெரியவர்கள் ஆண்களின் பார்வைக்கு. ஆண்களில் வயது அதிகமான ஆண்களை விட ஒரு ஆணுக்கு தனது அப்பாவை விட யார் வந்து பெரியவங்க அப்படின்னா பெண்கள் தான் பெரியவங்க. தனது அப்பாவை விட பெண்கள் அனைவருமே பெரியவர்கள், மிகப்பெரியவர்கள் அவர்கள். ஏன்னா அப்பாவுக்கே அந்த பெண்கள் தான் பெரியவர்கள். ஒரு ஆணுக்கு தனது அப்பா பெரியவர், ஆனால் அந்த அப்பாவுக்கே பெரியவர் அந்த பெண்கள் தான். இப்போ அதனால்தான் மனித வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து அமைதியாக இருப்பதற்கு, அங்கு வன்முறை இல்லாமல் இருப்பதற்கு இந்த உறவுமுறை தான். ஆண்களுடைய உறவுமுறை அமைதியாக இருக்கிறது. ஆண்கள் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க. வாடா போடான்னு பேசும்போது தான் ஆண்கள் வந்து எப்போ வந்து ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா, தங்களுடைய நண்பர்களை வாடா போடான்னு பேசுறது, நீ வா போன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து கோபத்தை வந்து வேகமாக வெளிப்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். தடையில்லாமல் வெளிப்படுத்து. ஆனால் வாங்க போகும்போது நம்ம கோபத்தை அடக்கிக்கணும். பெரியவர்கள் மீது நமது கோபத்தை வந்து அடக்கிக்கணும். கோபம் வரும், வராமல் இருக்காது. எல்லார் மேலேயும் நமக்கு கோபம் வரும். சின்னவங்க மேலே கோபப்படும்போது நம்ம ஈஸியாக வெளிப்படுத்தலாம். நம்மளை விட சின்னவங்க மேலே நம்ம கோபப்படும்போது கோபத்தை அடக்காமல் ஈஸியாக வெளிப்படுத்தலாம். ஏன்னா நம்ம பெரியவங்க, அப்போ சின்னவங்கன்னா அதை சகிச்சுக்கணும். ஆனால் சின்னவங்க வந்து அவங்களுக்கு பெரியவங்க மேலே கோபம் ஏற்பட்டால் அதை வெளிப்படுத்தக்கூடாது, அடக்கி பழகணும். அந்த கோபத்தை அடக்கி பழகணும். அல்லது கோபப்படுவதாக இருந்தாலும் பணிவாக வெளிப்படுத்தணும், பணிவாக சண்டை போடணும். நீ பணிவாக உனது கோபத்தை, உனது உணர்வை வெளிப்படுத்து உன்னை விட பெரியவர்களிடம். ஆண்கள் அப்படி தான் வந்து ஆண்கள் தங்கள் நண்பரிடம் ஏதாவது கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் வாங்க போங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அது பிடிச்சவர்களிடம்தான், தங்களுடைய நண்பர்களிடம்தான் உரிமையோடு வாங்க போங்க அப்படின்னு பேசி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரி ஆண்கள் வந்து பெண்களிடமும் என்ன பண்ணுவாங்க, அம்மா, மனைவி, சகோதரி இவங்ககிட்ட கூட வாங்க போங்கன்னு பேசி தனது கோபத்தை வெளிப்படுத்துவோம். கோபங்கிறது எல்லாருக்கும் வரும், எல்லாருமே கோபத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். பெண்கள் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, நீ வா போன்னு பேசுவாங்க. ஆண்களை பார்த்து நீ வா போ, வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும்.
ஆண்கள் எப்படி பெண்கள்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவோன்னா, நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு, மனைவியை வந்து வாங்க போங்கன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடாமல் வாடி பொடின்லாம் கூப்பிட மாட்டான், வா போன்னு கூப்பிட மாட்டான், வாங்க போங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்க போங்க, என்னங்க எப்படி பண்ணுறீங்க, அல்லது அந்த மாதிரி வந்து பணிவாக கோபத்தை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி அதனால் வந்து அடக்க ஒடுக்கமாக இருப்பான், வாயை பொத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கிடையாது, பணிவாக வெளிப்படுத்துவான், அவ்வளோதான். அந்த கோபத்தை வந்து சண்டை போடுவான், அல்லது அவன் வந்து சண்டை போடுவான், மனைவிட்டு சண்டை போடுவான். எப்படின்னா பணிவாக சண்டை போடுவான். மனைவி வந்து இயற்கை விதிமுறை எப்படி மனைவி வந்து கணவனை வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க, நீ வா போன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனைவியை பார்த்து நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான், நான்லாம் பண்ணவே இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே தான் இருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து இதுதான் இயற்கை விதிமுறைப்படி நடக்கின்ற சண்டைகள். ஆனால் பெண்கள் வந்து தங்களுடைய தோழிகளை, பெண்களுடைய உறவு பாருங்க அப்படி வேறு மாதிரி இருக்கும். பெண்கள் தங்களுடைய தோழிகளை வந்து வாடி போடின்னு தான் பேசுவாங்க. தன்னை பெரியவங்களாக நினச்சி தன்னை தோழிகளை சின்னவளாக நினைப்பாங்க. அதனால் வந்து பெண்களுக்கு தோழிகள் யாராக இருப்பாங்கன்னா 1-2 வயசு குறைவாகவும் 1-2 வயசு அதிகமாகவும் இருப்பாங்க, இல்லை சம வயசு இருக்கும், ஒரே வயசாக இருக்கும். அவங்கள பார்த்து பெண்கள் வாடி போடின்னு தான் கூடுவாங்க. ஏன்னா தன்னை பெரியவங்களாக நினச்சிக்கிட்டு தன்னை தோழிகளை சின்னவங்களாக நினைப்பாங்க பெண்கள். அதனால் பெண்கள் தங்களுடைய தோழிகளை வாடி போடின்னு கூடுவாங்க, பேர் சொல்லி கூடுவாங்க, நீ வா போன்னு பேசுவாங்க. இந்த மாதிரியான அணுகுமுறை பெண்களுடைய அணுகுமுறை. அது மாதிரி பெண்கள் தன்னை விட வயது அதிகமான பெண்களை வந்து வாடி போடின்னு தான் கூடுவாங்க. தற்போதுள்ள நடைமுறை வயது கணக்கு, ஆனால் இயற்கை விதிமுறை அதுக்கு தகுந்தாப்புல வயது கணக்கெடுக்கிற முறையை நம்ம மாற்றணும், அது வேறு விஷயம். நான் இன்றைக்கி வயது அதிகமானதுன்னா இன்றைக்கியுடைய நடைமுறைப்படி வயது அதிகமானவர்களை நான் குறிப்பிடுகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வயதை தான் கணக்கெடுக்கிறார். வயதை கணக்கெடுக்கிற முறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதன் அடிப்படையில் பெண்கள் வந்து தன்னை விட வயது அதிகமானவர்களை இயற்கை விதிமுறைப்படி வாடி போடின்னு தான் சொல்லுவாங்க, வாப்போன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண் வந்து தன்னை பெற்றெடுத்த ஒரு பெண்ணை வாடி போடின்னு தான் கூடுவாங்க. ஒரு பெண் வந்து தனது அம்மாவை வந்து வாடி போடின்னு தான் கூடுவாங்க, வாப்போன்னு தான் சொல்லுவாங்க இயற்கை விதிமுறைப்படி. அது மாதிரி ஆண்களையும் வாடா போடான்னு தான் பேசுவாங்க, வாப்போன்னு தான் பேசுவாங்க, பேர் சொல்லி தான் கூடுவாங்க. இப்படி 3 பேர்களிடம் பெண்கள் வந்து ஒரு மதிப்பாக நடந்துக்கிறாங்க, பணிவாக நடந்துக்க மாட்டாங்க. யார்கிட்டலாம் பெண்கள் தங்களுடைய தோழிகளிடம் வந்து மதிப்பாக நடந்துப்பாங்க, பணிவாக நடக்க மாட்டாங்க, வாப்போன்னு தான் பேசுவாங்க, வாடி போடின்னு தான் பேசுவாங்க. அதேமாதிரி பெண்கள் தன்னை விட வயது அதிகமானவர்கள் அவர்களிடமும், அதாவது ஒரு பெண் தன்னை பெற்ற பெண்ணிடம் வாடி போடி, அந்த அளவுக்கு வயது அதிகமான பெண்களிடம் வந்து வாடி போடின்னு தான் பேசுவாங்க. இயற்கை விதிமுறைப்படி வாடி போடி வாப்போன்னு தான் பேசுவாங்க. அதே மாதிரி பெண்கள் அனைவருமே ஆண்கள் அனைவரையும் வாடா போடா வாப்போ பேர் சொல்லி கூடுவாங்க. இப்படி 3 பேரிடம் பெண்கள் வந்து மதிப்பாக நடந்துப்பாங்க, பணிவாக நடந்துக்க மாட்டாங்க. இதுதான் ஆதிக்கம், பெண்களுடைய ஆதிக்கம். இப்படித்தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வெளிப்படும். பெண்கள் வந்து தன்னை விட வயது அதிகமானவர்களை வந்து வாடி போடின்னு கூப்பிட்றாங்கள தன்னை பெற்ற பெண்ணை. அதனால நம்ம என்ன பண்ணணும், வயதுன்னா எதுக்குன்னா அவங்க பெரியவங்களை மதிப்பிடுவதற்கு தான் வயது. அதிக வயதுனாலே, அதிகமாக ஒருத்தருக்கு வயசு அதிகமாக இருக்குனாலே அதை வச்சு அவங்க நம்மளோட பெரியவங்களா இல்லையா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்வதற்காக தான் வயதை கணக்கெடுக்கிற முறை. அதனால் பெண்கள் தன்னை விட வயது அதிகமானவர்களை வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால பெண்களுடைய வயதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அவங்கள பெரியவங்களாக தான் நினைக்கணும். அப்படிங்கிறதுனால வயது கணக்கெடுக்கிற முறையை பெண்கள் வந்து என்ன பண்ணணும், தலைகளாக மாற்றணும். பெண்கள் பிறக்கும்போது 120 வயதுன்னு வைக்கணும். அப்புறம் போக போக வயசு ஒன்றா குறைஞ்சிட்டே போகணும். ஒவ்வொரு வருஷம் போக போக ஒரு வயசாக குறைஞ்சிட்டே போகணும். 118 பிறந்து 1 வருடம் ஆன ஒரு பெண் குழந்தையின் வயது 119. ஆனால் ஒரு ஆண் குழந்தையின் வயது வளர வளர அவனுக்கு 1 வயசு அதிகமாகிட்டே போகணும். இது இயற்கை விதிமுறைப்படி. ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அவனுக்கு 0 வயசு, அப்புறம் 1 வருஷம் ஆனோடனே 1 வயசு, அப்புறம் இன்னொரு வருஷம் ஆனோடனே 2 வயசு, இப்படி கூட்டிகிட்டே போகும். ஆனால் பெண்கள் வந்து பிறக்கும்போது 120 வயசு, 1 வருஷம் ஆனோடனே 119 வயசு, அடுத்த வருஷம் ஆன அப்படின்னா 118 வயசு, இப்படி ஒரு வயசாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ அதன் அடிப்படையில் யாருக்கு வயது அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்க.
பெண்களுடைய வயதை எப்படி கணக்கிட வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன் இயற்கை விதிமுறைப்படி. அப்போ அதன் அடிப்படையில் அந்த கணக்கீடின்படி யார் பெரியவர் யார் சிறியவர் பெண்களில் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு, பெண்கள் தங்களுடைய சிறியவர்களை எப்படி என்ன கூப்பிடுவாங்க, சிறியவர்களை தான் வந்து எல்லோரும் வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஆண்கள் தங்களுடைய சிறியவர்களை வாடாப்போடான்னு கூப்பிடுவாங்க. சிறியவர்களை தங்களை விட சிறியவர்களை கூப்பிடுவதற்காக தான் வாடா போடா வாடி போடி வா போங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பெண்களில் வந்து யார் பெரியவங்க யார் சிறியவங்கிறத நம்ம முடிவு பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய வயதை கணக்கெடுக்கிற முறையை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்களுடைய வயதை கணக்கெடுக்கிற மாதிரி பெண்களுடைய வயதை கணக்கிடக்கூடாது. ஏன்னா பெண்கள் பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் இயற்கை விதிமுறைப்படி. ஆண்கள் பிறக்கும்போது குழந்தைகளாக பிறக்கிறார்கள். பெரியவரானா பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு பிறக்கிறார்கள். கருவிலே அப்படி தான் இருக்காங்க பெண்கள் வந்து. ஆண்கள் வந்து ஒரு குழந்தை மனப்பான்மையோடு பிறக்கிறார்கள். அதனால் அப்போ 2 பேத்துக்கும் வயசு ஒன்றுன்னு வச்சா அது எப்படி? பெண்கள் பிறக்கும்போது பெரிய மனப்பான்மை, பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு பிறக்கிறார்கள். இப்போ அவங்க அம்மாவே வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே வாடி போடின்னு தான் சொல்லும். அதட்டும், வழி நடத்தும், அடிக்கும், திட்டும். அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே வந்து அடிப்பாங்க, வளர அடித்து வளர்ப்பாங்க. பெற்றவர்களே வளர்ப்பாங்க. தன்னை பெற்றெடுத்த பெண்ணையும் ஆணையும் வளர்க்கக்கூடிய அந்த அறிவு வந்து பெண்ணுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அவளுடைய வயசையும் ஆண்கள் வந்து குழந்தையாக நடந்துப்பான். குழந்தையாக தான் எல்லோரும் பிறப்பாங்க, குழந்தையாக நடந்துப்பாங்க. குழந்தை மனப்பான்மையோடு பெற்றோர்களுக்கு அடங்கி நடப்பான். பெற்றோர்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். ஆனால் பெண் குழந்தை வந்து தன்னை பெற்றவர்களை வாடா போடா வாடி போடின்னு தான் கூப்பிடுவோம். அதே நேரத்தில் கூப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ஆண் குழந்தை என்ன பண்ணுவாங்க, தன்னை பெற்றவர்களை வாங்க போங்கன்னு சொல்லிட்டு பணிவாக கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே மாதிரி வயசு கணக்கெடுக்கிற முறை வச்சாக்கா அது தப்பு தானே? 2 பேரும் பிறக்கும்போது அவங்களுக்கு 1 வயசு. பெண் குழந்தை பிறக்கும்போதும் அவங்களுடைய வயசு 1லேருந்து ஆரம்பிக்குது. ஆண் குழந்தை பிறக்கும்போது அவனுடைய வயசு 1லேருந்து ஆரம்பிச்சு 1 வருஷம் போக 2 வயசு, அடுத்த வருஷம் போனால் 3 வயசு, இப்படி போனால் அது வந்து தப்பு தானே? அப்போ அவங்களுடைய மனப்பான்மைக்கு மதிப்பு இல்லாமல் போகுது. அதனால தான் பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. 2 பேருடைய வயசும் ஒரே மாதிரி கணக்கிடுவது, ஒரே மாதிரி அறிவுரை சொல்வது, ஒரே மாதிரி நடத்துவது. ஆனால் 2 பேரும் ஆண் பெண்ங்கிறது வேறு உடலமைப்பு, வேறு உணர்வுகள், வேறு மனப்பான்மைகள். அப்படி இருக்கும்போது வயதை மட்டும் ஒரே மாதிரி கணக்கிடக்கூடாது. ஏன்னா வயதை வைத்து தான் நம்ம யார் பெரியவங்க யார் சிறியவங்கன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஒருவருடைய வயது எத்தனை என்பதை தெரிந்து கொண்டு தான் அவர்களில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை நாம் கண்டுபிடிப்போம். அதனால் வந்து பெண்கள் பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு பிறப்பதால் பெண்களுடைய வயதை 120லேருந்து பிறக்கும்போது 120 வருடங்கள் செல்ல குறைஞ்சிட்டே வரணும். ஆண்களுடைய வயது என்பது பிறக்கும்போது 1 வயது, வருடங்கள் செல்ல கூடிக்கிட்டே போகணும். இது இயற்கை விதிமுறைப்படி. அப்போது ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட அடங்கி நடப்பான், பணிவோடு நடந்துப்பான், பணிவோடு பேசுவான், மரியாதையாக பேசுவான், பெண்கள்கிட்ட ஆதிக்கம் செலுத்த மாட்டான். அது மாதிரி ஆண்கள் தங்களுடைய நண்பர்களிடமும் ஆதிக்கம் செலுத்த மாட்டான், பணிவாக நடந்துக்கும், மரியாதை கொடுத்து பேசுவோம், பணிவாக நடந்து வாங்க போங்கன்னு பேசுவோம். அது மாதிரி தன்னை விட வயதுக்கு அதிகமான ஆண்களிடமும் ஆண்கள் வந்து பணிவாக தான் நடந்துப்போம். அது மாதிரி பெண்களும் அப்படி. பெண்கள் வந்து தனது தோழிகளை வாடி போடின்னு பேசுவாங்க. ஆண்கள் வந்து பெண்கள் அனைவரையும் வாங்க போங்கன்னு பேசுவோம். இதனால தான் ஆண்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். எங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஆண்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அவங்க குழந்த மாதிரி தெரிவாங்க. பெண்களுடைய பார்வைக்கு ஆண்கள் அனைவரும் எப்படி தெரிவாங்கன்னா குழந்த மாதிரி தெரிவாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு பெரியவர்களாக தெரிவார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். ரொம்ப இப்போ எப்படி ஆண்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஆண்கள் எப்படி ஆட்டம் போடுறாங்க, சுதந்திரமாக இருக்காங்க பார்த்திங்களா, பெண்களை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் பெண்கள் இந்த உலகத்தில் எப்படி அடங்கி நடக்கிறாங்க. அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ஆட்டம் போடுவாங்க, ஆண்கள் அடங்கி நடப்பாங்க. ரொம்ப அமைதியாக, ஆண்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை கடவுளாக நினைப்பாங்க. பெரியவர்கள் தான் கடவுள். யார் கடவுள்னா பெரியவர்கள் தான் கடவுள். அப்போ ஆண்களுக்கு யாரெல்லாம் கடவுள்? தனது நண்பர்கள் கடவுள். தனது வயதுக்கு இணையான தனது நண்பர்கள் வந்து ஆண்களுக்கு கடவுள். அப்புறம் தன்னை விட வயது அதிகமான ஆண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கடவுள் தான். அது மாதிரி பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கடவுள். பாருங்கள், கடவுளாக மதிப்பாங்க ஆண்கள்.
யார்? பெண்களை, அப்புறம் தனது நண்பர்களை, தனது வயதுக்கிணையான நண்பர்களை வந்து ஆண்கள் கடவுளாக நினைப்பாங்க. அப்போ அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் மனித வாழ்க்கை வன்முறை இல்லாமல் மென்மையானதாக மாற்றப்படுகிறது. இன்றைய உலகத்தில் ஆண்கள் வந்து தனது வயதுக்கிணையானவர்களிடம் சண்டை போட்டுட்ருக்காங்க. மதிக்கிறதே கிடையாது, பணிவாக நடக்கிறதே கிடையாது, சண்டை போடுறாங்க. போரே அப்படி தான் நடக்குது. ஒரே வயசுக்கு இடையில் தானே அவங்க சண்டை போடுறாங்க. போரிடுகிறவர்கள் அனைவரும் எதிரி நாட்டு வீரர்களும் சரி, இந்த நாட்டு வீரர்களும் சரி, ஏறக்குறைய ஒரே வயசாக தான் இருக்கும். அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. ஏன்னா அவன் வந்து தன்னை விட சின்னவன் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்கள் வந்து இந்த இயந்திர அறிவு இது செயற்கையானது. நான் வந்து இதுவரைக்கும் பேசுனது வந்து இயற்கையான விதிமுறையை பற்றி பேசினேன். உறவுமுறையை கடைபிடிப்பதற்கான இயற்கையான விதிமுறையை பற்றி நான் பேசினேன். ஆனால் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது செயற்கையான விதிமுறை, அப்படியே முரணானது. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு பொருத்தமானது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தங்கள் நண்பர்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. அதாவது உரிமையோடு பழகுகிற நண்பர்களை, அதான் சொல்கிறேன், உரிமையோடு பழகுகிற நண்பர்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப நெருங்கி பழகுகிற நண்பர்கள் இருக்காங்களா ஆண்கள், அவங்கள வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாடா போடான்னு கூப்பிடணும். பேர் சொல்லி கூப்பிடணும். வாடா போடா, வா போ, அந்த மாதிரி கூப்பிடணும் ஆண்கள். அது வந்து செயற்கையானது தான். ஆனால் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகிற்கு பொருத்தமானது. அப்படி ஒரு உறவுமுறை இருந்தால் தான் ஆண்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரையுமே வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. அதாவது தங்கள் நண்பர்கள், தங்கள் வயதுக்கிணையானவர்கள் எல்லா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்ருப்பாங்க. அப்படி கூடக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம ஆண்கள் தங்கள் எல்லாத்தையுமே வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வயதுக்கிணையானவர்கள், வயசில் சின்னவங்க, பெரியவங்க, யாரையும் அங்கே வந்து வாடா போடா, வாடி போடிங்கிறதே தொழில் செய்கிற இடத்துல பயன்படுத்தக்கூடாது. உறவு முறையில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாமல் நாம் வந்து வாழ்கிறதுனால தான் இவ்வளோ சண்டைகள், மரியாதை குறைவு, அதனால தான் இவ்வளோ சண்டைகள், போர்கள் அதனால தான் நடந்தது. உறவு முறையை புரிஞ்சிக்காதனால தான். அதனால் வந்து இன்னைய இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து தனது நண்பர்களை, அதாவது உரிமையோடு பேசுகிற நண்பர்களை, தனிப்பட்ட முறையில் உரிமை எடுத்து பேசுவதற்கு, தனிப்பட்ட முறையில் பேசுவாங்களே ஒரு நண்பர், நெருங்கிய நண்பர், என் நண்பன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பன். சும்மா வந்து நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அதனால் வந்து அவர் என் வயசும் அவர் வயசும் ஒன்று, நாங்கள் 2 பேரும் வாங்க போகணுன்னு தான் பேசிப்போம். அதெல்லாம் வந்து நண்பர் கிடையாது. வேலை செய்கிற இடத்துல உனக்கு நண்பர்னு யாருமே இருக்கக்கூடாது. அங்கே எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அங்கே யாரையும் வாடா போடா, வா போ, வா தம்பி, உறவுமுறை பேர்லாம் அண்ணன், வாங்க அண்ணன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல வா ஐயா அல்லது அம்மா, அந்த மாதிரி மரியாதையாக, மேடம் சொல்கிறாங்களே, மேடம் சார், அந்த மாதிரி. அதுதான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் வாங்க போங்க தான். பெண்கள்லாம் யாரும் இன்னொருத்தரை வாடி போடினோ வா போனோ கூப்பிடக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்குமே மரியாதை. எந்த உயர் பதவியாக இருந்தாலும் சரி, அவங்க மோசமாக தாழ்ந்த பதவியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வாங்க போகணும் தான் கூப்பிடும். ஆனால் வேலை செய்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வந்துட்டால் ஆண்கள் என்ன பண்ணணும், தங்களது நண்பர்கள்னு வச்சுக்கணும். அதாவது அலுவலக உறவுமுறை அல்லாத உறவுமுறை அது. வேலை செய்கிற இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாடா போடான்னு பேசுகிறதுக்கு ஆண்களுக்கு நண்பர்கள் இருக்கணும். ஆண்கள் அது வந்து செயற்கையான முறை தான் வாடா போடான்னு சொல்கிறது. ஆனால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதுதான் தேவை ஆண்களுக்கு. ஆண்கள் தங்கள் நண்பர்களை வாடா போடான்னு தான் கூப்பிடணும். அதே மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தங்களுடைய வயதுக்கு அதிகமானவர்களை அவங்கள வந்து வாடா போடான்னு தான் கூப்பிடணும், வா போன்னு தான் கூப்பிடணும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து தனது அப்பாவை, அதாவது அப்பாவை வந்து என்ன கூப்பிடணும், வாடா போடணும் தான் கூப்பிடணும். அப்பானே கூப்பிடக்கூடாது. அப்பாங்கிறது இவன் தான், மகங்கிறது தான், யார் அப்பான்னு சொல்கிறோமோ அவன் தான் மகன். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம உறவு முறையில் பெரிய தப்பு பண்ணிட்டனால தான் இவ்வளோ சண்டைகள். யார் அப்பா? அந்த ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அவன் அப்பா என்கிற மனப்பான்மையோடு பிறக்கிறான். அதாவது பெரியவர், அவன் வந்து பெரியவன். அவனை பெற்றெடுத்த அம்மா இருக்கால்ல, அவளுடைய கணவன், அதான் அப்பான்னு நம்ம சொல்கிறோம். அவன் அப்பாவே கிடையாது, அவன் மகன். அந்த அளவுக்கு. அப்போது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான்னா அவன் அப்பாவை பிறக்கிறான். ஆண் குழந்தைக்கு தான்
ஆண் குழந்தைக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்பா என்கிற உறவு கிடையாது, அம்மா என்கிற உறவு தான் உண்டு. ஒரு குழந்தை பிறக்கும்போது அவனுக்கு அம்மாங்கிற உறவு தான் உண்டு, அப்பாங்கிற உறவு கிடையாது. ஏன்னா இவன் தான் அப்பா. அம்மாவோட கணவன் வந்து இவனுக்கு மகன். அம்மாவுடைய கணவன் வந்து அப்பாவாக இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அதனால் வந்து இப்போ அம்மாவோடைய கணவன் இருக்கான்ல, ஒரு இன்னைய இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆணின் அம்மா இருக்கார்ல, ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான் அப்படின்னா அந்த ஆண் குழந்தைய விட அம்மாங்கிறவ சின்னவ. இவன் அம்மாவே வாடி போடின்னு தான் சொல்லுவான். ஆனால் அம்மாவாங்கிற உறவு மாறாது. ஏன்னா பெண்கள் அனைவரும் சின்னவங்களாயிடுறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அனைவரும் ஆண்களின் பார்வைக்கு குழந்தைகளாகி விடுகிறார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான உறவுமுறை, இதுதான் செயற்கையான உறவுமுறை. ஆனால் அதுதான் சரி. பெண்கள் அனைவரும் ஆண்களின் பார்வைக்கு குழந்தைகளாக தெரிகிறார்கள். அதனால தான் இவன் ஆதிக்கம் செலுத்துகிறான். அது வந்து சரிதான். அதனால் பெண்களை வந்து ஆண்களை அனைவரும் என்ன பண்ணணுன்னாக்கா ஆனால் அம்மா அக்கா இதெல்லாம் மாறாது. ஆனால் உறவுமுறைங்கிறது ஒரு ஆணை விட ஒரு பெண் உறவுமுறை என்பது பெண்கள் அனைவருமே ஆண்களை விட சின்னவங்க, குழந்தை இந்த இயந்திர அறிவியல் உலக. அதனால் அம்மாங்கிற உறவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அங்கே வாடி, என்னடி பண்ணுற, டே அம்மா அங்கே வாடி அப்படின்னு சொல்லுவோம். டே அக்கா அங்கே வாடி, என்னடி எங்கடி போனேன், ஒன்று தேடிட்டுருக்கேன். அம்மா எவ்வளோ நேரம் தேடினா தெரியுமா, நீ எங்கடி போன, அது மாதிரி எங்கே போனேன், இந்த மாதிரி தான் பேசணும், இப்படி தான் பேசணும். ஆண்கள் வந்து பெண்களை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாடி போடின்னு கூப்பிடணும். அதாவது பெண்களை வந்து வாடி போடின்னு கூப்பிடணும். அதாவது உறவுமுறை அடிப்படை, குடும்ப உறவுமுறை சொல்கிறேன். குடும்ப உறவுமுறை, அந்த சமூக உறவுமுறை, அதை சொல்கிறேன். ஒரு உறவுமுறை தொழிலில் வந்து உறவுமுறை கிடையாது. அதை எதையும் குழப்பிக்காதீங்க. தொழில்னு போனால் அங்கே ஆண்கள் தனியாக வேலை செய்யணும், பெண்கள் தனியாக வேலை செய்யணும். அங்கே வந்து ஆண்கள் தனியாக வேலை செய்யும்போது ஆண்களுக்குள்ளேயும் உறவுமுறை கிடையாது, பெண்கள் தனியாக வேலை செய்யும்போது பெண்களுக்குள்ளும் உறவுமுறை கிடையாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழிலில் தொடர்பே கிடையாது. ஆண்கள் தனியாக வேலை செய்யணும், பெண்கள் தனியாக வேலை செய்யணும். அங்கே வந்து ஆண்களுக்குள்ளே வாங்க போங்கன்னு கூப்பிடணும். தொழிலில் வந்து தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டோன்னா அங்கே வந்து எல்லாருமே ஒருத்தர் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உயர் பதவியாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த பதவியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வாங்க போகணுன்னு கூப்பிடணும். ஒரு ஆசிரியர் கூட மாணவர்களை வாங்க போகணுன்னு கூப்பிடணும். ஒரு ஆசிரியர் வந்து யூகேஜி படிக்கிற பையனை கூட பார்த்து வாங்க போகணுன்னு தான் கூப்பிடணும். யூகேஜி படிக்கிற பையனை பார்த்து வாங்க போகணுன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா பள்ளிக்கூடங்கிறது தொழில் செய்கிற இடம் தான். அது தொழில் செய்வதற்கான ஆரம்ப கட்ட பயிற்சி தான் அது. யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 1, 2, 3, 4, 8, 12 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் மேற்படிப்பு, அதன் பிறகு தொழில் தான் செய்ய போகிறாங்க. தொழில் செய்வதற்கான பயிற்சி தான் இதெல்லாம். அதனால் ஆசிரியருக்கு அது தொழிலாக இருக்கிறது. அது மாணவர்களுக்கும் அது தொழில் தான். மாணவர்களுக்கும் நம்ம சம்பளம் கொடுக்கணும், படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கணும். அப்போது தொழில் செய்கிற இடம், பள்ளிக்கூடம் என்பது தொழில் செய்கிற இடம். அதனால் அங்கே வந்து மாணவர்களையும் ஆசிரியர்கள் வந்து வாங்க போகணுன்னு தான் கூப்பிடணும். ஆசிரியைகள், பெண் ஆசிரியர், அது ஆசிரியைகள், அவங்க வந்து மாணவிகளை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது. அதுதான் வன்முறைங்கிறது. அது குழப்பம். அந்த மாதிரி தொழிலில் எப்படி நடக்கிறோம் அது தெரியாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று, எல்லா விதத்துலேயும் நம்ம முட்டாளாக நடந்துக்கிறோம். ஒரு உறவுமுறையில் ஒரு மூட நம்பிக்கை, இது உறவுமுறை மூட நம்பிக்கை. அப்போ உணவுகள்லேயும் நாம் உண்ணுகிற உணவுகளில் மூட நம்பிக்கை, தவறான உணவுகளை உண்ணுவது, தவறான முறையில் உறவுமுறையை கடைபிடிப்பது, இப்படி இந்த மாதிரி உறவுமுறை, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் தான். அப்புறம் யாரை கடவுளாக நினைக்கணும், அதுலேயும் கடவுள் மூட நம்பிக்கை. அது கடவுளை யார் கடவுள் என்பதில் மூட நம்பிக்கை. எந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியாமல் மலிவான கேவலமான உணவுகளை உண்பது, யாரை கடவுளாக வணங்கணும்னு தெரியாமல் கண்ட கல் மண் குட்டிச்சோரெல்லாம் கடவுளாக வணங்குறது, பொம்மைகளை கடவுளாக வணங்குறது. அது மாதிரி உறவு முறைகளில் மூட நம்பிக்கை. யாரை பெரியவங்களாக நினைக்கணும், யாரை சின்னவங்களாக நினைக்கணும். இதனால தான் இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ நோய்கள், இவ்வளோ பிரச்சனைகள், மனித வாழ்க்கை இவ்வளோ மலிவானதாகவும் கேவலமாகவும் மாறி போனதுக்கு இதுதான் காரணம். பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டதற்கும் ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறுவதற்கும் ஆண்களும் பெண்களும் சண்டை போட்டுக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது, ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த உலகம் இது. அதில் வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் வந்து ஆண்களையும் சரி, தங்களுடைய வயதுக்கு இணையானவர்களையும் சரி, யாரெல்லாம் வாடி போடின்னு கூப்பிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன்.
ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அது மாதிரி ஆண்கள் யாரெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க யாரைங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இயற்கை விதிமுறைப்படி யாரெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க, யாரிடமெல்லாம் பணிவாக நடந்து கொள்வார்கள், பணிவாக பேசுவார்கள். ஆண்கள் தங்களுக்கு ஒரே ஒருத்தட்ட தான் ஆண்கள் வந்து வாப்போன்னு கூப்பிடுவோம். யாருன்னா தன்னை விட வயது குறைவான ஆண்களை மட்டும்தான் ஆண்கள் வாப்போன்னு கூப்பிடுவாங்க. அவர்களிடம்தான் இங்கே வாடா. தன்னோட வயசு குறைவானவங்க, ஒரு 4-5 வயசு குறைவானவங்க, அவங்ககிட்ட உரிமையோடு, அதுவும் பிடிச்சவங்ககிட்ட தான் இங்கே வாடா, என்னடா பண்ணுற, அப்புறம் என்னாச்சு, விஷயம் என்னாச்சு, இந்த மாதிரி ஆண்கள் ஒரே ஒரு இடத்துல தான் அவன் வா போன்னு கூப்பிடுறான், வாடா போடான்னு கூப்பிடுறான். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, 3 பேரை கூப்பிடுறாங்க. ஆண்கள் அனைவரையும் வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க இயற்கை விதிமுறைப்படி. அது மாதிரி இப்போ பெண்கள் வந்து அதாவது தன்னை பெற்றெடுத்த பெண் அவளே வந்து வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த கேட்டகரி தனது வயது, அதாவது முதுமையான பெண்கள், தன்னை விட முதுமையாக இருக்கிற பெண்கள் அனைவரையுமே வந்து தனது தோழிகளையும் வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் தன்னை விட முதுமையடைந்த பெண்கள், தோற்றத்தில் முதுமையடைந்த பெண்களை வந்து வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் இப்படி வந்து பெண்களுடைய உறவு முறை வேறையாக இருக்கும், பெண்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். பெண்களை வந்து ஆண்கள் பணிவாக கட்டுப்படுத்துவார்கள். அதுக்காக பெண்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதா, ஆண்களால் கட்டுப்படுத்தவே முடியாதான்னு நினைக்காதீங்க. பெண்களை ஆண்கள் பணிவாக கட்டுப்படுத்துவாங்க. ஒரு மனைவியை பார்த்து, நீங்கள் எங்கே போனீங்க, உங்களை நான் தேடிகிட்டே இருந்தேன், எங்கே தான் போனீங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கணவனை பார்த்து சொல்லிட்டு, என்னுடைய தோழிகளோடு நான் விளையாண்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவனிடம் சொல்லுவேன். சரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம், ஏங்க இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா உடனே வர வேண்டியதுதானே வீட்டுக்கு. அந்த மாதிரி ஆண் வந்து பெண்ணிடம் பணிவாக கட்டுப்படுத்துவான். இனிமேலாம் இவ்வளோ நேரம் ரொம்ப லேட்டாக இருட்டிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுங்க, ஏன் வந்து இந்த மாதிரி இருட்டில் போய் விளையாண்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை வந்து தனது மனைவியை எல்லாத்தையும் பணிவாக கட்டுப்படுத்தும். அந்த பணிவாக பேசுகிறது பெண்களுக்கு, பணிவாக கட்டுப்படுத்துவது பெண்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் பெண்கள் வந்து ஆண்களை வந்து இங்கே வாடா போடா, வா போ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால் பெண்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். ஆனால் அதில் கட்டுப்பாடு இருக்கும், அராஜகம் இருக்காது. பெண்களால் மட்டும்தான் அந்த ஆதிக்க உணர்வை பயன்படுத்த முடியும், மென்மையாக பயன்படுத்த முடியும். அதனால்தான் அந்த வாய்ப்பை பெண்கள் கையில் ஒப்படைக்கிறாங்க. பெண்கள் கையில் ஆதிக்கம் செலுத்துகிற உணர்வை, அந்த அதிகாரத்தை வந்து பெண்கள் கையில் ஏன் ஒப்படைக்கிறாங்க, சுதந்திரத்தை ஆண்கள்கிட்ட ஒப்படைக்கல, பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இயற்கை விதிமுறைப்படி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையான மனித வாழ்க்கையில், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பெண்கள்கிட்ட தான் ஆதிக்கம், சுதந்திரம் எல்லாமே இருக்கும். ஆட்சி, அதிகாரம், ஆதிக்கம், சுதந்திரம், வழிநடத்துதல், முன்மாதிரியாக இருப்பது, எல்லா பொறுப்பும் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. நிர்வாகிகள், தலைமை பொறுப்பு, ஏன்னா அதெல்லாம் பெண்களால் தான் சரியாக மென்மையாக பயன்படுத்த முடியும். ஒரு தலைமை பொறுப்பு வந்த உடனே பெண்கள் வந்து ஆட்டம் போட்டுருவாங்க, ஆண்களை அடிமையாக நடத்திடுவாங்க, அதான் நடத்த மாட்டாங்க. அதனால தான் பெண்கள்கிட்ட அதை கொடுக்குறாங்க. அதை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு பெண்களால் தான் தெரியும். ஆனால் ஆண்கள்கிட்ட தலைமை பொறுப்பு கொடுத்தா என்ன நடக்குங்கிறது தான் தற்போதுள்ள உலகத்தில் நம்ம பார்க்குறோமே. ஆண்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான்ட்டு, குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தா மாதிரி மனித உறவு முறைகளே சீரழிச்சிட்டான். இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ நோய்களுக்கு காரணம் ஆண்கள் கையில் தலைமை பொறுப்பை கொடுத்தது தான், ஆண்கள் கையில் ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரத்தை கொடுத்தது தான் காரணம். ஆண்கள் கையில் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை கொடுத்தது தான் இந்த இவ்வளோ நோய்களுக்கும், இவ்வளோ குழப்பங்களுக்கும், இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால் ஆண்கள் வந்து இயல்பில் அவங்க குழந்தைகள், அவங்களால வந்து இந்த மாதிரி அவர்களால் வந்து ஒரு அமைதியான முறையில் வந்து மனித வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. இன்றைக்கி மனித வாழ்க்கை அழிவின் பிடியில் இருக்குன்னா ஆண்கள் கையில் பொறுப்பு ஒப்படைச்சது தான் காரணம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலக பெண்கள் கையில் ஒப்படைச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இப்போ ஒப்படைச்சிருக்கலாமே, அதானே நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு பெண் நலன் விரும்பிகள் வந்து என்கிட்ட இப்போ கேட்கக்கூடாது. ஏன்னா பெண்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிக்க முடியாது. இது பெண்களுடைய திறனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். யாராவது 1-2 பேர் தான் எங்களாலேயும் முடியும்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியுமே தவிர எல்லாராலையும் நிரூபிக்க முடியாது. எல்லா பெண்களாலையும்
இந்த இயந்திர அறிவியல் உலகில் திறன் மிகுந்தவர்களாக இருக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகையே உருவாக்கியவர்கள் ஆண்கள் தான். பெண்கள் கொஞ்சம் உதவியாகவும் இருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தான் உதவியாக இருக்காங்க. உதவியாக இருக்கிற அந்த அந்த பங்களிப்பை கூட பெண்கள் முழுமையாக செய்யலை. ஆண்கள் தான் செய்கிறான். உதவிங்கிறது கூட ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவி. ஆண்களுக்கு பெண்கள் உதவியாக கூட இல்லை. ஆண்கள் யாரை உதவியாக நினைக்கிறான்னா ஆண்களை தான் உதவியாக நினைக்கிறான். பெண்களை உதவியாக கூட நினைக்கவில்லை. இது ஆண்களால் உருவாக்கப்பட்ட உலகம். அதனால் ஆண்களின் கையில் அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் அழிவு உலகமே சாட்சி. நாம் இன்றைக்கி அழிவை நோக்கி போய்கிட்டுருக்கோம். தெரியாதனமாக அவங்க கையில், ஆண்கள் கையில் இந்த உலகத்தை ஒப்படைச்சிட்டு ஆண்களும் பெண்களும் இப்போ முழிக்கிறாங்க. எல்லாருமே முழிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே முழிக்கிறாங்க. எப்பட்றா நம்ம அந்த அழிவுலேருந்து தப்பிக்க போகிறோம், தப்பிச்சு அந்த பாதுகாப்பான 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு எப்படா போக போகிறோம், இந்த மாதிரி ஒரு நரகத்தில் கொண்டு விட்டுட்டானே இந்த ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைகளை குற்றவாளிகளாக பார்க்குறோம். அதுக்கு இதுதான் காரணம். ஆண்களை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம குற்றவாளிகளாக பார்க்குறோம். ஏன்னா அவன் பாதுகாப்பாக வழிநடத்தி செல்லவில்லை. அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட தான் ஆதிக்கம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அவன் தான் ஆதிக்கம் செலுத்தணும், பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தணும், பெண்கள் மீது அதிகாரம் செலுத்தணும். அதே நேரத்தில் அடிமைப்படுத்தக்கூடாது. அது தப்பு. ஆதிக்கம் என்பது இயற்கையானது. வழி நடத்துவது, கட்டுப்படுத்துவது, பாதுகாப்பது. யாருடைய பாதுகாப்பும் யாருடைய கட்டுப்பாடுதலும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. பெண்கள் சொல்ல முடியாது. அதனால் இங்கே யாராவது ஒருத்தர் இப்போ ஆண்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்தாங்க, ஆதிக்கத்தை கொடுத்தாங்க, ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க, தலைமை பொறுப்பை கொடுத்தாங்க. அவன் பிரம்மாண்டமான ஒரு உலகை உருவாக்கிட்டான். அது ஓகே. ஆனால் எவ்வளோ உயிர் பலிகள், எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. அதாவது அகால மரணம். அவங்க வாழ்க்கையை வாழாமல் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எவ்வளோ முக்கியம், உங்கள் பையனோட வாழ்க்கை, உங்கள் மகளோட வாழ்க்கை, உங்கள் மனைவியோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியம், அவங்க உயிரோடு வாழ்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், நீங்கள் உயிரோடு வாழ்கிறது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு. அது மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்காக செத்து போனாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஒரு முறை தான் பிறப்பதற்கு அனுமதி, வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். இந்த மாதிரி அநியாயமாக தியாகம் செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம், தியாகிகளுக்கு என்ன லாபம்? மற்றவங்களுக்கு லாபம்தான், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு லாபம்தான். செத்து போகிறவங்களாம் நம்ம கொண்டாட தான் செய்வோம். நீங்கள் கொண்டாடுறதுனால அந்த செத்து போகிறவங்களுக்கு என்ன வந்தது? அது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழாமல் தானே செத்து போயிட்டாங்க. எப்படி செத்து போகிறாங்க? நோயினால் செத்து போகிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நோய்களால் செத்து போகிறாங்க. கோடிக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க. நோய்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பு. நோய்களால் அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் 60 வயசில் 70 வயசில் செத்து போகிறாங்க. அப்புறம் விபத்தினால் 10 லட்சம் பேருக்கு மேலே செத்து போகிறாங்க. இது இன்னும் அதிகரிக்கும். வர்ற காலங்களில் 15 லட்சம் ஆகும். ஏன்னா இப்போ வாகனங்கள் எண்ணிக்கை பெருக போகுது. ஏன்னா இப்போ நம்ம இந்த பெட்ரோல், டீசல் அதுக்கு மாற்றாக இப்போ மின்சார வாகனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மின்சாரத்தை தன்னிச்சையாக சூரிய ஒளியிலேருந்து தயாரிப்பது. அந்த எரிபொருள் செலவு மிச்சமாகறதுனால நிறைய பேர் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பேர் வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. விபத்துகள் இன்னும் அதிகரிக்கும். 2 மடங்கு 3 மடங்கு ஆகும். வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் கூட சாவாங்க. இதெல்லாம் இவ்வளோ பலி கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு தெரியும். வேடிக்கை பார்க்குற நமக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்குற நாம் என்ன பண்ணுவோம்னா அவங்கள நம்ம தியாகியாக தான் பார்ப்போம். அந்த தியாகம் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அது திணிக்கப்பட்ட தியாகம். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நம்ம எல்லாருமே அதை ஒப்புக்கிட்டோம். யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு நடக்காது, நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நாம் யாருக்கோ நடக்கும்போது உச்சி கொட்டிட்டு நம்ம கடந்து போகிறோம். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் என்னென்னா ஆண்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க பார்த்தீங்களா, தலைமை பொறுப்பு. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் தலைமை பொறுப்பை ஒப்படைக்கணும், வேறு வழியும் கிடையாது. அப்படின்னா பெண்கள்கிட்ட தான் தலைமை பொறுப்பு இருக்கணும், ஆட்சி அதிகாரம் இருக்கணும், மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகே வந்திருக்கக்கூடாது.
இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கணும். இங்கே நம்ம வந்திருக்கவே கூடாது. இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் வருவதற்கு இதன் ஆரம்ப கட்டம் என்னங்கிறத முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலோகங்களுடைய கண்டுபிடிப்பு தான் காரணம். உலோகங்களுடைய கண்டுபிடிப்பு தான் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கே காரணம். உலோகங்களுடைய கண்டுபிடிப்புக்கு என்ன காரணம்னா, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம். அதனால் ஏற்பட்ட வலிமையும் ஒரு தேடலும் பெரிய நம்பிக்கையும் தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சி அந்த உலோகங்கள் மூலம் அப்படி நிறைய தொழில்கள் உருவாகி இந்த இயந்திர அறிவியல் உலகமே அப்படி தான் உருவாகியது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க கையில் கத்தி இல்லை, அருவா இல்லை, கோடாரி இல்லை, எதுவுமே இல்லை. மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள், துன்பமும் இருந்தது, இன்பமும் இருந்தது, துன்பமும் இருந்தது. ஆனால் மனித உயிர்களுக்கு துன்பம் நேரவில்லை. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனித உயிர்களுக்கு இடையூறு ஏற்படவில்லை, துன்பம் ஏற்படவில்லை. மனித உயிர்களுக்கு இடையூறாக இருந்தது என்னென்னா இந்த சிங்கம், புலி, கரடிகள் தான். அவைகளை மனித உயிர்களால் பெருசாக வேட்டையாடவே முடியல, விரட்டி தான் அடிக்க முடிஞ்சிருக்கும். விரட்டி அடிக்க முடிஞ்சால் கூட அது கடிச்சிரும். ஏன்னா அப்போல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிரிடம் ஆயுதங்கள் இல்லை, கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, கோடாரி இல்லை, அருவா இல்லை, மண்வெட்டி இல்லை, எதுவுமே கிடையாது. சிங்கம், புலி வந்ததுன்னா கல்லை கொண்டு எறிவாங்க, அப்புறம் கம்பு எடுத்து அடிக்க போவாங்க, கொம்பு எடுத்து மரக்கடையை எடுத்து அடிக்க போவாங்க, அப்புறம் நெருப்பு எடுத்து விரட்டுவாங்க. இவ்வளவுதான். அதை விரட்ட தான் முடியுமே தவிர அது கூட விரட்ட முடியாது. அதையும் எதிர்த்து அந்த சிங்கம், புலி, கரடிகள் கடித்து தூக்கிட்டு போயிடும். ஒரு ஆளை ஒரு புலி கடிச்சதுன்னா அப்படியே கடித்து தூக்கிட்டு போயிடும். 10 வயசு பையனை கடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடும். ஒரு 15 வயசு 20 வயசு பொண்ணு, ஆண் அப்படியே கழுத்தை கடித்து தூக்கிட்டு இழுத்துட்டு போயிடும். அவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க. எப்போ? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு. அப்போது மனித உயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மனித உயிர்கள் தங்களுக்குள் அமைதியாக வாழ்ந்திருந்தார்கள். சண்டை போடல, சச்சரவு போடல. சண்டையும் ஏன்னா அப்போ உலோகங்களே இல்லை. மனித உயிர்கள் மென்மையாக தான் வாழ்ந்தாங்க, மன அழுத்தமே கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் டெய்லி வேலைக்கு போகணும், ஒரு பெரிய சுமையாக இருக்குல்ல, இன்றைக்கி விடுமுறை விட மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்க. லீவுன்னா சந்தோஷப்படுறீங்க. வேலைன்னு போகும்போது அங்கே கஷ்டமான வேலை, அந்த வேலையை வேறு பாதுகாக்கணும். வேலைக்கு வேறு நம்ம எப்போதும் நம்மளை தகுதியாக வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த வாய்ப்பு நம்மளுக்கு போயிடும். கடன் கட்டணும், இந்த மாதிரி எவ்வளோ இப்போ லோன் வாங்கினதை கட்டணும். அப்போ யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது படிக்கணும், மருத்துவம் பார்க்கணும், அப்படி வீடு கட்டணும். இப்படி ஏகப்பட்ட நெருக்கடி, அழுத்தம், ப்ரெஷர். ஆனால் இந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த மக்கள் வாழ்ந்தாங்க. அதனால்தான் அவங்க மென்மையாக வாழ்ந்தார்கள். அவர்களது வாழ்க்கையில் வன்முறை இல்லை. அவங்களுக்கு தினசரி வாழ்க்கையே எளிமையானது. எல்லோருடைய பிரச்சனையும் ஒன்று தான். அங்கே எல்லோருமே சமந்தான். அங்கே ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இல்லை. ஏன்னா அது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம். அங்கெல்லாம் பணம்ங்கிறது கிடையாது, நாணயம் என்பது கிடையாது. அவருடைய வேலை உணவை தேடுவது தான். விவசாயம் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட மண்வெட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, அருவாய் இல்லை, அதனால் கோடாரி இல்லை. அதனால் அவங்களால விவசாயம் கூட பண்ண முடியாது. அப்போல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இங்கே ஏராளமான மரங்கள் இருந்தது. ஏன்னா மரத்தை வெட்ட முடியாது, ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. எப்போ? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகில் மனிதர்களால் ஒரு கடினமான ஒரு மரத்தை வெட்டவே முடியாது. அவங்க வாழ்நாளில் மரத்தை வெட்ட முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. மரத்தை வெட்டி அழிக்க முடியும், ஒரு பசுமையான மரத்தை வெட்டி அழிக்க முடியும்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க மென்மையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களால கஷ்டப்படவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட கருவிகள் இல்லை, உலோகங்களாலான கருவிகள் இல்லை, உலோகங்களாலான ஆயுதங்கள் இல்லை. அதனால் மென்மையாக தான் இருந்தாங்க, மென்மையாக வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு அன்பு செலுத்துறது தான் அவங்களுடைய வேலை. பொழுது போக்கணும், ஆடி பாடி சந்தோஷமாக பொழுது போக்கணும், காதல் பண்ணணும், நட்பை கடைபிடிக்கணும், அப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். ஏன்னா சிங்கம், புலி, கரடிகிட்டேருந்து பாதுகாக்கணும். ஏன்னா அது அடர்ந்த காடு. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகம் முழுவதுமே பெரும்பாலான பகுதி, மனிதர் உயிர்கள் வாழ்ந்த பகுதி அடர்ந்த காடுகளாக இருந்தது. ஏனென்றால் காடுகளையே அழிக்க முடியாது, மரத்தை வெட்ட முடியாது. ஏன்னா கோடாரி இல்லை, அதனால் அடர்ந்த காடுகளாக இருந்தது.
அப்போ ஏன் நம்ம வந்து அங்கேயே வாழ்ந்துருக்கலாமே. அதனால அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிங்கம் புலி கரடிகள் தான். அப்போ ஏராளமான சிங்கம் புலி கரடி இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து மரங்களே வெட்டலை. அது பசுமையான உலகம். அது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகம் எல்லாம் பசுமையாக இருந்தது, பயங்கர பசுமையாக இருந்தது. அதனால் என்ன ஆகுனா, நிறைய விலங்குகள் வாழ்ந்தது. நிறைய ஆடுகள், மாடுகள், மான்கள், காட்டெருமைகள் எல்லாம் வாழ்ந்தது. அதனால் அதை வேட்டையாடுகிற சிங்கம் புலிகளும் அதிகமாக இருந்தது. அதனால் பிற உயிரினங்களால் மனித உயிர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரியே பிற உயிரினங்கள் தான். ஆடுகள், மாடுகள், பெரிய காட்டெருமைகள், யானைகள், சிங்கம், புலிலாம் நிறைய இருந்திருக்கும். பல லட்சம் புலி இருந்திருக்கும். உலகம் முழுக்க பல லட்சம் சிங்கங்கள் இருந்திருக்கும். ஏன்னா அவைகளை வந்து மனிதர்களால் வேட்டையாடவே முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட தான் ஈட்டி இல்லையே, உலகங்களாலான ஈட்டி இல்லையே, உலகங்களாலான அருவா இல்லையே, கத்தி இல்லையே, மண்வெட்டி இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி சிங்கம், புலி, சிறுத்தைகளெல்லாம் உங்களால் கொல்ல முடியும்? விரட்டக்கூட முடியாது. இரவு நேரமாக இருந்தால் தீயை எடுத்து ஆட்டி விரட்டலாம், நிம்மதியாக தூங்கவே முடியாது. எப்போ வந்து எந்த சிங்கம், சிறுத்தை வந்து நம்மளை இழுத்துட்டு போவோம்? அதாவது சிங்கம், சிறுத்தை, புலி இல்லாத இடமே கிடையாது. இந்த உலகம் முழுக்க அதெல்லாம் இருந்திருக்கும். அப்போது இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்த மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது பிற உயிரினங்கள் தான். யானைகிட்ட மிதிப்பட்டு சாவுறது, காட்டெருமைகிட்ட முட்டுப்பட்டு சாவுறது, இப்படி பிற உயிரினங்களால் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள் மனித உயிர்கள். பிற உயிரினங்களை ஒன்றுமே பண்ண முடியல. அது மாதிரி காடுகளை வந்து திருத்த முடியல, சமவெளிகளாக மாற்ற முடியல. காடுகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காடுகளில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விலங்கை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு சிங்கத்தை ஒழிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா காடுகள் என்பது புதர்களாக இருக்கும், பசுமையாக இருக்கும். எங்கே சிங்கம் மறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்தில் தான் அந்த மாதிரி பிற உயிரினங்களால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பாம்பு கடிச்சிரும், மலைப்பாம்பு முழுங்கிரும், இப்படி நிறைய பிரச்சனைகள். எங்கேயுமே தனியாக போக முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது நம்மளை பாதுகாக்கணுமே நினச்சிருப்பாங்க. அப்போ தான் இந்த உப்பு கலந்த சமைத்த உணவுகளில் உப்பை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாங்க. அதாவது உணவுகளை சுடும்போது, நெருப்பால் சுடும்போது அதில் உப்பையும் சேர்த்தாங்க. உப்பை வந்து தயாரிக்க கற்றுக்கிட்டாங்க. அந்த தயாரிக்கப்பட்ட உப்பை வந்து உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டாங்க. பச்சையாகவும் உணவை சேர்த்துருப்பாங்க. ஒரு மாங்காயை உப்பு தொட்டு சாப்பிட்ருப்பாங்க. அதனால் உப்போட தன்மை வந்து அவங்களுக்கு புதிதாக இருந்தது. புதிய வலிமையை கொடுத்தது, புதிய நம்பிக்கையை கொடுத்தது, புதிய வேகத்தை கொடுத்தது, புதிய பலத்தை கொடுத்தது. அப்போ வந்து உப்பு கலந்து அவங்க உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது அவங்க புதிய வலிமை. அப்போது ஒரு தேடல், எதையாவது தேடணும். அதாவது பழிவாங்குகிற உணர்ச்சி அதிகமாகுது, வன்முறை உணர்ச்சி அப்போ தான் வருது. அந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உப்பை பயன்படுத்தாத காலகட்டத்தில், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மென்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பழி உணர்ச்சி இல்லை. இயற்கையில் வந்து சிங்கம், புலி, கரடிகள் வேட்டையாடும் போது வேறு வழி இல்லை. இது இயற்கையில் எல்லாத்துக்குமே சகஜம்தான். நாம் மட்டும் விதிவிலக்கு இல்லை. நாம் என்னென்னா ஒன்றா கூடி கம்புகளை எடுத்து விரட்டி விடலாம். சிங்கம், புலி, சிறுத்தைகளை, யானைகளை விரட்டி விடலாம். விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது எல்லா நேரத்துக்கும் சாத்தியம் இல்லை. ஏதாவது ஒரு நேரத்தில், அசந்த நேரத்தில் ஏதாவது சிறுத்தை நம்மளை கவ்விட்டு போயிடும். ஒரு சிங்கம் நம்ம தலையில் கவ்விக்கிட்டு நம்மளை தூக்கிட்டு போயிடும். எப்போ பார்த்தாலும் என்ன வேணாலும் நடக்கணும். ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்குது. பிற உயிரினங்களை விட நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேறு எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும்? ஏதாவது சத்தங்கள் எழுப்பி பிற உயிரினங்களை விரட்டுறது, தீயை காட்டி மிரட்டுறது, இப்படி ஏதோ ஒரு வழியை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மென்மையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி இல்லை. ஏன்னா அவங்க சாப்பாடுங்கிறது பழங்களை சாப்பிட்டாங்க, காய்கறிகளை சாப்பிட்றாங்க, கிழங்குகளை சாப்பிட்டாங்க, கீரைகளை சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நோயும் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நம்ம வேலைக்கு போகணும், டென்ஷன், படிக்கணும், தேர்வு எழுதணும், நுழைவுத் தேர்வு எழுதணும், வேலையை அந்த டென்ஷன் அவங்களுக்கு இல்லை. அவங்களோட டென்ஷன் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அதை விட பல மடங்கு டென்ஷன் இருந்தது. பயம் இருந்தது, உயிர் வாழ்கிற பயம். எப்போ வேணாலும் சாகடிக்கப்படலாம் அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிர்கள் எப்போ வேணாலும் சாவலாம், பிற உயிரினங்கள் நம்மை கொண்டு விடும்
எப்போ வேணாலும் நம்மளை கடிச்சு இழுத்துட்டு போயிடும். ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்களால் வந்து ஒரு மரங்களை வெட்டக்கூட முடியாது. அப்போ இந்த உலகம் முழுவதும் பசுமையாக இருந்தது. அதனால் என்ன ஆகுதுன்னா நல்லா மழை பெஞ்சுது. அதனால என்னென்னா நிறைய மிருகங்கள் வாழ்ந்தது, நிறைய விலங்குகள். இன்றைக்கி இருக்கிறத விட பல 100 மடங்கு விலங்குகள் வாழ்ந்திருந்தது இந்த பூமியில். பல 100 மடங்கு மிருகங்கள், சிங்கம், புலி, சிறுத்தைகள், பல லட்சம் சிறுத்தைகள், சிங்கங்கள் உலகம் முழுக்க வாழ்ந்தது. பல கோடிக்கணக்கான விலங்குகள், ஆடுகள், மாடுகள். எது மாமிச உண்மையோ அதை தான் மிருகம்னு நான் சொல்கிறேன். எது தாவர உண்ணியோ அதுதான் விலங்குன்னு நான் சொல்கிறேன். மாமிச உண்ணிகளை மிருகம்னு தான் சொல்லணும். தாவர உண்ணிகளை வந்து விலங்குகள்னு சொல்லணும். எல்லாத்தையும் சாப்பிட்றது என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டாக்கா என்னன்னு சொல்கிறது? எல்லாத்தையும் சாப்பிட்டா மனித உயிர்களை இன்னும் இப்போதுள்ள மனித உயிர்களை நம்ம பேயின்னு சொல்லுவோம். அதை விடுவோம் வந்து. அப்போது கடந்த காலங்களில் அவ்வளோ ஆபத்து, எப்போ வேணாலும் நம்ம சாவலாம். ஆனால் பயம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஒரு டென்ஷன் இருக்குல்ல, வேலையை பாதுகாக்கணும், வேலையை செய்யணும், கரெக்டாக வேறு செய்யணும், அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். இந்த மாதிரி வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, ஐயோ பரீட்சையில் பாஸ் ஆகுமோ வேண்டாமோ, பாஸ் ஆகுமோ மாட்டோமோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல. வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருப்போம், வீடு கட்ட முடியலையே, அதை வாங்க முடியலையே, இதை வாங்க முடியலையே, லோனுக்கு என்ன பண்ணுறது, அது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இப்படி நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அதே மாதிரி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அப்போ வாழ்ந்த மக்கள் வந்து அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகம் கிடையாது, அதனால் மின்சாரம் எதுவும் கிடையாது. அதனால் அவங்க வந்து ஜாலியாக தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வேறு மாதிரியான பயம். எப்போ வந்து சிங்கம் வந்து நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே ஒரு சிங்கம் பூந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளோ பயப்படுவீங்க, எந்த அளவுக்கு பயப்படுவீங்க? அதே மாதிரி தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை மரண பயத்தில் தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப அதனால தான் ஒத்துமையாக கூட்டமாக வாழ்ந்தாங்க. அப்போ தான் கிராமம் என்கிற அமைப்பே ஏற்படுது. ஏன் கூட்டமாக வாழணும், ஏன் ஊரோட சேர்ந்து வாழணும்? ஆனால் நீங்கள் தனியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எதுனா பிற மிருகங்கள் உங்களை சாப்பிட்டு போயிடும். சிங்கம், புலி, சிறுத்தைகளால் வேட்டையாடப்படுவீர்கள், யானைகளால் மிதிப்பட்டே சாவீர்கள், காட்டெருமைகளால் முட்டியே உங்களை கொன்றுவிடும், முட்டியே உங்களுடைய முதுகெலும்பை உடைத்துவிடும். அப்போது அந்த டென்ஷன் இருந்தது. அது எவ்வளோ பெரிய டென்ஷன் பார்த்தீங்களா? இப்போ இந்த உலகத்துலேயும் நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், இங்கே ஒரு டென்ஷன் இருக்குது. போகிற வர கார் நம்ம மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, அப்புறம் வந்து லோன் கட்டணும், படிக்கணும், வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, அது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது. இங்கேயும் ஒரு டென்ஷன் இருக்குது. அதே மாதிரி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் நமக்கு இருந்த டென்ஷன் என்னென்னா, சிங்கம், புலிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பது, சிறுத்தைகளிடமிருந்து, கரடிகளிடமிருந்து, காட்டெருமைகளிடமிருந்து, காண்டா மிருகங்களிடமிருந்து, யானைகளிடமிருந்து, ஒட்டகங்களிடமிருந்து நம்மளை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற பயம், மரண பயம், சரியான மரண பயம். நிம்மதியாக தூங்க முடியாது, அப்படி ஒரு மரண பயம் அப்போ அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த சமயத்தில் தான் இதிலேருந்து எப்படியாவது நம்ம மீளணும், தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் அப்போல்லாம் மென்மையாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க உணவுகள் வந்து பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்ககிட்ட வன்முறை உணர்ச்சி இல்லை, பழி உணர்ச்சி இல்லை. நம்மை கொல்லுகிற இந்த மிருகங்களை கொல்லணும், சிங்கங்களை கொல்ல வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு எழவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் வாழ்க்கை. எப்படி வந்து மான், ஆடு, மாடெல்லாம் ஏற்றுக்குதோ அதே மாதிரி ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் இயற்கையில் ஒன்று தான், ஒரு உயிர் தான். ஓரளவுக்கு தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும். சில இது நடக்க தான் செய்யும். இந்த வேட்டையாடுதல், பிற உயிரினங்களால் மனித உயிர்கள் வேட்டையாடப்படுவது நடக்க தான் செய்யும், தடுக்க முடியாது அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பழி உணர்ச்சி கூட இல்லை, பயந்து தான் ஒதுங்கிட்டு இருந்தாங்க. பழி உணர்ச்சி யாருக்கு வரும்னா, எதிர்க்கிறவர்களுக்கு தான் பழி உணர்ச்சி வரும். எதிர்த்து போராடுகிறவர்களுக்கு தான் பழி உணர்ச்சி வரும். அடிக்கடிக்க குனிகிறாங்க பாருங்கள், ஓடுறாங்க பாருங்கள், பயந்து ஓடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பழி உணர்ச்சி வராது. அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ சிங்கம் மானை வேட்டையாடுது. அப்போ அந்த மானுக்கு பழி உணர்ச்சி வராது. ஏன்னா அது ஓடுது, எதிர்க்காது. அது எதிர்க்கிற வழக்கமே இந்த மான்களுக்கு கிடையாது, காட்டெருமைகளுக்கு, அதாவது ஆடுகளுக்கு கிடையாது. மாடுகளுக்கு
அதாவது சொல்கிறேன், வேட்டையாடப்படுது, நம்ம மான்லாம் வேட்டையாடப்படுதில்ல, அதுக்கு பழி உணர்ச்சி வராதா? இப்போ நமக்கு வருது இல்லை, நமக்கு கூட போராடுகிறவர்களுக்கு தான் வரும், எதிர்த்து போராட வேண்டும் என்பவர்களுக்கு தான் வரும், எல்லாருக்குமே வராது. பயந்து ஓடுறாங்க பாருங்கள், அடிக்க வாங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த பழி உணர்ச்சி வராது. அதனால் வந்து போராடுகிறவர்களுக்கு தான் பழி உணர்ச்சி வரும். அதனால் மனிதவர்களுக்கு வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் போராடுகிற உணர்வு இல்லாததால் அவர்களிடம் பழி உணர்ச்சி இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சிங்கம் கடித்து விட்டது, இன்று எனது மகனை சிங்கம் கடித்து தூக்கி கொண்டு சென்று விட்டது. சரி, அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? அழக்கூட முடியாது. இது அடிக்கடி நடக்கும்போது அழுக கூட வராது. அப்போ தான் இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. பழி உணர்ச்சியே இல்லை, சிங்கத்தின் மீது பழி உணர்ச்சியே இல்லை. அப்போ தான் இந்த உப்பு கலந்த உணவு சமைச்சு சாப்பிட்டாங்க பாருங்கள், உப்பை கண்டுபிடிச்சாங்க. உப்பை வந்து அது இயற்கையாக எங்கேயாவது கடற்கரையில் இருந்திருக்கும், வெயிலில் வந்து அது உப்பு வந்து இயற்கையாக வந்திருக்கும், அல்லது வந்து உப்பு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு எதுலையா கலந்துருப்பாங்க. அப்படி உப்பை எதனா வழியிலாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி எதேச்சியாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த உப்பை வந்து உணவில் சேர்த்துருப்பாங்க. உணவில் சேர்க்கும்போது பழி உணர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வலிமை அதிகமாகுதுல்ல. இப்போது அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஒருத்தரை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அவர் அடி வாங்கிட்டே இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார், பயந்து ஓடிக்கிட்டே இருக்கார். அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு ஆயுதம் கிடைக்குது, அவர் வலிமையானவராக மாறிவிடுகிறார், வலிமையானவராக தன்னை உணர்கிறார். ஒரு ஆயுதம் கிடைக்கிது, ஒரு துப்பாக்கி கிடைக்கிது அப்படின்னா அந்த துப்பாக்கி எடுத்த உடனே அவர் தன்னை வந்து வலிமையானவராக உணர்கிறார். அப்போ என்னன்னா, தன்னை விரட்டியவர்களை பார்த்து திரும்ப எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறார், பழி உணர்ச்சி வருது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து நிராயுத பாணியாக இருக்கும்போது நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்காது. இந்த உப்பு கலந்து சமைச்ச உணவில் சாப்பிடும்போது என்னாச்சுன்னா வலிமை அதிகரிச்சுது, தன்னம்பிக்கை அதிகரிச்சுது, அப்போ தான் இவங்களுக்கு பழி உணர்ச்சி அதிகரிக்குது. எதிர்த்து போராடணும், எதிர்த்து போராட நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஏற்படுறதுன்னா இந்த உப்பு கலந்து உணவில் சமைச்சு சாப்பிடும்போது தான். நம்மளால் எதிர்த்து போராட முடியும், நாம் ஏன் ஓடணும் ஒழியணும், இந்த மிருகங்கள் நம்மளை கடித்து சாப்பிடுதே, தினம் வேட்டையாடிட்டு போதே, இதை நம்மளால் எதிர்த்து போராட முடியும். இந்த சிங்கத்தை அந்த உப்பு கலந்து சமைச்ச உணவில் சாப்பிட்டோன்னா அந்த வலிமை வந்துடுது, அந்த பழி உணர்ச்சி வந்துடுது, அந்த கோபம், வன்முறை உணர்ச்சி, எதிர்த்து போராடுகிற அந்த திறன் வந்துடுது. அப்போ தான் எதிர்த்து போராடுகிறாங்க, பழி உணர்ச்சி வருது. அப்போ தான் வந்து உலகங்களை வேறு ஏதாவது வழி இருக்கா ஆராயிறாங்க, இந்த பூமியில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஆராயிறாங்க. அந்த ஆராயிற மனப்பான்மையே அப்போ தான் வருது. அந்த ஆராய்ச்சின்னா செயற்கையான ஆராய்ச்சி, ஒரு வலிமையான முரட்டுத்தனமான ஆராய்ச்சி. ஆராய்ச்சிங்கிறது எப்போதுமே இருக்கும், எல்லா உயிர்களுக்குமே இருக்கும். ஆனால் அந்த உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது ஆராய்ச்சி என்பது அதில் ஒரு வன்முறை ஆராய்ச்சி, ஒரு பழி உணர்ச்சியோட ஒரு ஆராய்ச்சி. பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இருங்கடா இருங்க, அந்த சிங்கம் புலிகளை இருங்க, உங்களை ஒரு கை பார்க்குறேன், நாங்கள் எங்களையே விரட்டி வேட்டையாடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே அதாவது உப்பு கலந்த உணவில் சமைச்சு சாப்பிட்டு அடுத்த 2-3 நாளில் உலோகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கிடையாது. உப்பு கலந்து உணவில் சமைச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு பழகுறாங்க, அடிமையாகிறாங்க. அப்போ உப்பை நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ எல்லா மக்களுமே வந்து உப்பை எடுத்துக்கிறாங்க, உப்பு மேலே ஒரு ஆர்வம் வருது. அதனால் இப்போ உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. எண்ணிக்கை அதிகமாகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக முயற்சி பண்ணுறாங்க, ஒவ்வொரு தேடல், ஒவ்வொரு ஆராய்ச்சி, எல்லாத்துக்குமே பழி உணர்ச்சி வருது. அப்போது வந்து வித்தியாசமான முறைகளை கடைபிடித்து தங்களை பாதுகாக்கணும், தங்களை எப்படி பாதுகாப்பது என்கிற தேவை இருந்தது. எப்படியாவது தங்களை பாதுகாக்கணும் பிற உயிரினங்களிடமிருந்து அப்படிங்கிற அந்த தேவை இருந்தது. அதை கண்டுபிடிச்சிட்டாக்கா அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு. நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், கல்லை வந்து கட்டி வச்சுக்கலாம், அல்லது கொம்பு, அதுக்குன்னே கொம்புகளை ஒடிச்சு வச்சுக்கலாம், தீப்பந்தத்தை இப்படி நிறைய முயற்சிகளை கடந்து ஒரு கட்டத்தில் வந்து உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க எதேச்சியா. அந்த உலோகங்களால் வந்து கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு முன்பு கற்கருவிகள் இருந்தது, கற்களை வந்து கூரான கற்களை வச்சுருந்தாங்க. ஏதாவது சிங்கம் புலி வந்துச்சுன்னா எல்லாரும் தங்களுடைய இடுப்பில் வந்து கூரான கற்களை வச்சுருந்துருப்பாங்க. கற்களால் ஆன கருவிகள், மரக்கிளைகள், ஏதாவது காட்டு தீயில் எரிஞ்சு போன மரக்கிளைகள், அதை வந்து தீட்டி வச்சுருப்பாங்க, கூரா ஈட்டி மாதிரி எல்லாருமே வச்சுருந்துருப்பாங்க பாதுகாப்புக்கு. ஏதாவது சிங்கம் புலி வந்துச்சுன்னா அதை வேட்டையாடணும் அப்படிங்கிற வழக்கம் இருந்தது. அப்புறம் கற்களை வந்து ஈட்டி மாதிரி கூராக தீட்டி கற்களை வச்சுருந்தாங்க, அதை வச்சு தங்களை பாதுகாத்து கொண்டார்கள்.
இப்படி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அது ஆனால் அவங்களுக்கு பழி உணர்ச்சிலாம் இல்லை. அதாவது தேடி போய் ஆனால் ஏன்னா அவங்க பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்றாங்க. பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் தான் சாப்பிட்றாங்க. அதனால் பழி உணர்ச்சிலாம் வராது. நீங்கள் மன்னிக்கிற குணம் அதிகம், ஏற்றுக்கிற குணம், இருப்பதை ஏற்றுக்கொள்கிற குணம் தான் வரும். பிற உயிரினங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மான்கள் காட்டெருமைகளை வந்து வேட்டையாடுது ஒரு சிங்கம். காட்டெருமைகள் வேடிக்கை பார்க்குது, அப்புறம் போயிடுது. சரி இப்போது விதி நம்ம தலை விதி அப்படி தான் சொல்லிட்டு போயிடுது. அது நினச்சா ஒன்று சேர்ந்து எதிர்த்து வரலாம். அந்த எதிர்க்கிற குணம் இல்லை பாருங்க. பயந்து ஓடுகிற குணம் தான் அவைகளிடம் இருக்குது. எதிர்க்கிற குணம் எப்போது தான் நடக்கும், பயந்து ஓட தான் செய்யுது. அதனால் வந்து உருவத்தில் பெரிதாக இருப்பதால் எதிர்க்கிற குணம் அதனால் கூட ஏற்படலாம். தவிர நாம் இன்றைக்கி அந்த உருவத்தில் சின்ன உயிரினம் வந்து பெரிய உயிரினத்தை எதிர்க்கிறது இருக்குல்ல, அதுக்கு பழி உணர்ச்சி தான் தேவை. இப்போ அது வந்து காட்டெருமை பெருசாக இருக்குது அதனால் அது எதிர்க்குது அப்படிங்கிறது வேறு. ஒரு மான் வந்து ஒரு சிங்கத்தை எதிர்க்குமா? எதிர்க்காது. அதற்கு எதிர்க்கணும்னா அதற்கு எதிர்த்து போராடுகிற திறன் வேணும், பழி உணர்ச்சி வேணும். அது வந்து பழி உணர்ச்சி வேணும். அதுக்கு வந்து அந்த பழி உணர்ச்சி எப்படி மனுஷர்களுக்கு வந்ததுன்னா, இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது தான் பழி உணர்ச்சி. அப்புறம் ஒரு தேடல், ஆராய்ச்சி, முரட்டுத்தனமான தேடல், வெறிபிடித்த ஒரு தேடல் ஏற்பட்டது இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதால். அப்போ தான் வந்து உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் உலோகங்களாலான கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு முன்பு வரை கற்கருவிகள் இருந்தது. கூரான கற்களை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கற்களை ஆராய்ந்திருக்காங்க. இப்போ பாதுகாப்புக்காக என்ன பண்ணிருக்காங்க, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கற்களை ஆராய்ஞ்சாங்க. இந்த உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க ஆயுதமாக எதை நம்பினாங்கன்னா அப்படின்னா கற்களைத்தான் ஆயுதமாக நம்பினார்கள். அது மாதிரி மரக்கிளைகளை ஆயுதமாக நம்பினார்கள். ஒரு கல்லை பார்த்தா, ஒரு கல் கிடக்குதுன்னா இதை நம்ம பாதுகாப்புக்காக பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. பிற உயிரினங்களிடம் வந்து எப்படி பாதுகாப்பது? அப்படி இருக்கும்போது கல்லை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணும், இதை வச்சு ஆயுதமாக பயன்படுத்தலாமா? அதனால் கல்லை பார்க்கும்போதே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்த்தாங்க. அப்போ தான் இந்த உலோக தாதுக்கள், அந்த கற்கள், அது எப்படி உலோகம் வந்து அதன் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது, அந்த அறிவியல் எனக்கு சரியாக தெரில, வேறும் தெரியாதனா இருக்கேன் நானெலாம். அதனால் வந்து உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. மனித உயிர்கள் வந்து உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே அதுலேருந்து கத்தி அருவா செஞ்ச உடனே கத்தி அருவாலாம் செய்ய முடியும். கத்தி அல்லது கூரான ஈட்டி, கடப்பாரை இதெல்லாம் செய்ய முடியும். சுத்தியல் மாதிரி ஏதாவது கடினமான இதெல்லாம் செய்ய முடியும். நீட்டமான கம்பி இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியும் போது இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை வேட்டையாடிய மிருகங்களை தாக்குவதற்கு இப்போ மனிதர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அதற்கு காரணம் வந்து உலோகங்கள் மட்டும் கிடையாது, அந்த உலோகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆராய்ச்சி, பழி உணர்ச்சி தான் உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கு உதவியது. பழி உணர்ச்சி நல்லா கவனிச்சுக்கோங்க. உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கு எந்த உணர்ச்சி உதவியது என்றால் பழி உணர்ச்சி. பழி உணர்ச்சி ஏன் வருது? உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாலே பழி உணர்ச்சி வரும். ஏன்னா வலிமை அதிகரிக்குது இல்லை, வலிமை அதிகரிக்கும் போது கோபம் அதிகமாக வரும், வன்முறை உணர்ச்சி வரும். நம்ம யாருக்கும் வந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வலிமையானவர்களாக மாறிவிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அந்த உலோகங்களை கண்டுபிடிக்க உதவியாக இருக்குது. உலோகங்களாலான கருவிகள்லாம் கண்டுபிடிச்ச உடனே கூரான ஈட்டி, கூரான கத்தி, கூரான அப்புறம் சுத்தியல் இப்படின்னு விதவிதமாக கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே மனித உயிர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகங்கள் மீது சிங்கம், சிறுத்தைகள் இவைகளெல்லாம் விரட்டி வேட்டையாடினாங்க. சிங்கமூலி சிறுத்தைகளெல்லாம் விரட்டி வேட்டையாடினாங்க. நரிகள், காட்டெருமைகள் அல்லது யானைகளை கூட விரட்டி வேட்டையாடினாங்க. ஏன்னா யானைகள்கிட்ட மிதிப்பட்டு நிறைய பேர் செத்துருப்பாங்க. யானைகள்லாம் அப்போல்லாம் வந்து பல லட்சம் யானைகள் இந்த உலகம் முழுக்க இருந்திருக்கு. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அப்போது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பல லட்சம் யானைகள், காட்டு யானைகள். அப்போ அவைகளெல்லாம் வந்து மனிதர்களை எந்த அளவுக்கு காட்டு யானைகிட்ட மிதிப்பிட்டு நிறைய பேர் செத்துருப்பாங்க. அப்போ அந்த கோபம் காட்டு யானை மேலே திரும்பும். மனித உயிர்களோட வசிப்பிடங்களை நாசம் பண்ணிட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அப்போ காட்டு யானைகளை வேட்டையாடிருப்பாங்க, பயங்கரமாக வேட்டையாடிருப்பாங்க. சும்மா இந்த கத்தியை வச்சும் அருவா வச்சும்
பயங்கரமாக வேட்டையாடியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிங்கம், புலி, சிறுத்தைகள் எல்லாம் வேட்டையாடியிருப்பாங்க. விரட்டி விரட்டி வேட்டையாடுறதே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ தான் என்னென்னா அதை சுட்டு திங்கிற வழக்கமும் வந்தது. அது நெருப்பில் சுட்டு திங்கிற வழக்கம் அப்போ தான் வருது. வேட்டையாடும் போது தான் வேட்டையாடுற வழக்கம் வந்து எப்போ தீவிரமாகுதோ அப்போ தான் வந்து சுட்டு திங்கிற மாமிசத்தை உண்ணுகிற வழக்கம் வருது. இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களை கண்டுபிடித்து உலோக கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களாலான ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க. அருவாய், ஈட்டி, கத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த விலங்குகளையும் மிருகங்களையும் வேட்டையாடுறாங்க. அப்புறம் அதன் மாமிசத்தை திங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வேட்டையாடுவது மூலமாகவே நமது உணவு பசியை போக்கிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு வருது. வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, மாமிசத்தை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்கிறாங்க. அப்போ வந்து அதில் ஒரு பாதுகாப்பு. ஏன் வேட்டையாடுறாங்கன்னா பாதுகாப்புக்காக தான். அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது பாதுகாப்புக்காக தான் முதல்ல வேட்டையாடினாங்க, இந்த உலோகங்களாலான ஆயுதங்கள் அல்லது கற்கருவிகளை வச்சு. அப்புறம் இப்போ கொல்லப்பட்ட மிருகங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. நெருப்பில் சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உப்பு சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. உப்பு சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சு இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வேகம் அதிகரிச்சு, ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. வேட்டைக்கு கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆயுதங்களை வச்சு உலோகங்களாலான ஆயுதங்களை வச்சு மரங்களை வெட்டுறாங்க. இயற்கையை சீர்திருத்துறாங்க, சமவெளிகளாக மாற்றுறாங்க. இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா, உலோகங்களான ஆயுதங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு சைடு மிருகங்களை வேட்டையாடுறாங்க, விலங்குகளை வேட்டையாடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, மரங்களை வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிணறு தோன்றுறாங்க. உலோகங்களாலான இந்த கடப்பாறையை வச்சு கிணறு தோன்றுறாங்க. இப்படி உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே அப்புறம் வந்து உலோகங்களான ஆயுதங்களை வச்சு இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, வெட்டப்பட்ட மரங்களை வந்து கதவுகளாகவும் ஜன்னல்களாகவும் மாற்றுறாங்க, வீடு கட்டுறாங்க. இப்படி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த மனித வாழ்வில் மிகப்பெரிய புரட்சியே நடக்குது. அது மேம்பட்டு கொண்டே போகிறது. ஒரு திடீர் மாற்றம். அது வரைக்கும் சும்மா சுற்றி திரிஞ்ச மனித உயிர்கள் உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே, உலோகங்களாலான ஆயுதங்களை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பக்கம் என்ன நடக்குது, வேட்டையாடுறாங்க. கத்தி, அருவா இதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஈட்டி, கத்தி, அருவா இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அருவா, கத்தி, ஈட்டி, கடப்பாறை, மண்வெட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடுறாங்க. ஒரு பக்கம் வேட்டையாடுதல், இன்னொரு பக்கம் கிணறு தோன்றாங்க, இன்னொரு பக்கம் மரத்தை வெட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வெட்டப்பட்ட மரத்துலேருந்து பலகைகள் செய்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. இப்படி பல வேலைகள் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த உலோகங்களை பயன்படுத்தி பாத்திரங்கள் செய்கிறாங்க, வேறு சக்கரங்கள் செய்கிறாங்க. ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சக்கரங்களே கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா சக்கரம் செய்வதற்கு மரத்தை வெட்டணும். மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு கத்தி, அருவெல்லாம் தேவை, கடப்பாறை தேவையில்ல, கோடாரி தேவை. அப்புறம் வெட்டப்பட்ட மரத்தில் வந்து செதுக்கி அதை வந்து ஒரு சக்கரமாக மாற்றணும். உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சக்கரமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே வாகனங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய புரட்சியே நடக்குது. ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு மனித வாழ்க்கை பாதுகாப்பாக மாறுது. புரட்சி நடக்குது, பாதுகாப்பாக மாறுகிறது. அது வரைக்கும் கூட்டமாக குடும்பமாக ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனித உயிர்கள், அதாவது ஆபத்துக்கு இடையிலையும் ஒன்றா கூட்டமாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவ்வளோ ஆபத்து இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனித உயிர்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஆபத்து இருந்தது. பிற உயிரினங்கள் வேட்டையாடிட்டு போயிடும், அவ்வளோ ஆபத்து இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருந்தது காரணம் எல்லாம் கூட்டமாக வாழ்ந்தார்கள். கூட்டமாக வாழ்வதன் மூலம் அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பை உணர்ந்தார்கள், குடும்பமாக வாழ்ந்தார்கள். காதல், காமம், விளையாட்டு, நட்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஆபத்துக்கு இடையிலையும் அவ்வளோ மரண பயத்துலேயும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது, வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை கொடுத்தது. நாமெல்லாம் எதற்காக வாழ்கிறோம், நமக்கு இவ்வளோ ஆபத்து இருந்தோம், நாமெல்லாம் எதற்காக வாழ்கிறோம், இது போன்ற சந்தோஷங்களை அனுபவிப்பதற்காகத்தான் வாழ்கிறோம், நமது வாழ்வதற்கு அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. ஆனால் இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஒத்துமை போயிடுச்சு. ஒன்றா வாழ்ந்துருந்தாங்கல்ல, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க, கூட்டமாக இருந்தால் தான் அவங்களால தங்களால் பாதுகாத்துக்க விட முடியும் பிற உயிரினங்களிடமிருந்து.
கூட்டமாக இருப்பது, ஒற்றுமையாக இருப்பது என்பது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனித உயிர்களுக்கு பாதுகாப்பை தந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிறைய தொழில் உருவாக ஆரம்பிச்சிட்டு, ஒரு பக்கம் கிணறு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க கடப்பாறையை வச்சு, இன்னொரு பக்கம் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து பலகைகளை செஞ்சு கதவு ஜன்னல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் சக்கரங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து மண்பானைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட தொழில் புரட்சி நடந்துகிட்டு இருந்தது. அதனால் என்னாச்சுன்னா, இப்போ மனிதர்கள் வந்து ஒற்றுமையாக இல்லை, ஒரு குடும்பமாக இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க ஒரு தொழிலை பிடிச்சிக்கிட்டு அந்த தொழிலே தீவிரமாயிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. தொழில் வந்து அந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது வந்து மனித உறவுகளை தனித்தனியாக பிரித்து விட்டது. ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித உறவுகளை தனித்தனியாக பிரித்து விட்டது. மனித வாழ்க்கையை கடினமாகவும் மாற்றிவிட்டது. அது வரைக்கும் அவங்களால உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் மென்மையாக வாழ்ந்தாங்க. அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, ஒரு கிணறு தோண்ட முடியாது. ஏன்னா உலோகங்களாலான கருவிகள் எதுவுமே இல்லை, ஒரு கடப்பாறை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு அருவாய் இல்லை, ஒரு ஈட்டி இல்லை, ஒரு கத்தி இல்லை, எப்படி மரத்தை வெட்ட முடியும்? அதனால் அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது. அவங்க மென்மையாகத்தான் வாழ்வார்கள். அவங்க கஷ்டப்பட்டு வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதனால் அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க, மென்மையாக இருந்தாங்க, நல்லா அன்பாகவும் இருந்தாங்க. எல்லாரையும் பாதுகாக்கணுங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருந்தது. அதாவது எல்லாருமே பாதுகாக்கணும், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், எப்போ வேணாலும் சிங்கம் வரும், எப்போ வேணாலும் சிறுத்தை வரும், யானை வரும், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதில், ஒருத்தரை பாதுகாப்பதில். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா, எப்போவாவது புயல் மழை வந்ததுன்னா மனித உயிர்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே அக்கறை அதிகமாகிடும். எப்போ வெள்ளப்பெருக்கு வந்துருச்சுன்னா, வெள்ளப்பெருக்கில் வீடுகள்லாம் மூழ்கிடுச்சுன்னா மற்றவங்கள காப்பாற்றுறதுல ஒரு அக்கறை வந்துடும். பூகம்ப நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா மனிதாபிமானம் வந்து மனிதத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும் மக்களுக்கு. அதுவரை வந்து சும்மா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆபத்துன்னு வரும்போது ரொம்பவும் உதவியாக இருப்பாங்க. அப்போது கடந்த காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை மனிதர்கள் ரொம்ப ஆபத்தில் இருந்தாங்க. எப்போ வேணாலும் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சமவெளிகளே கிடையாது, காடுகள் தான் அங்கே இருந்தது. அப்போ காடுகளுக்கு இடையில் வாழும்போது எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் மிருகங்கள், விலங்குகள் எல்லாமே வரும். அப்போது வந்து அது ஒரு நெருக்கடியான காலகட்டம். அது வந்து ஒரு புயல் மழையில் மக்கள் வந்து சாவுக்காக போராடிட்டு இருப்பாங்களா, சாவோடு போராடிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து மக்கள் காப்பாற்றுறதுக்காக எப்படி முனைப்போடு இருப்பாங்க. அது மாதிரி அந்த காலகட்டங்களில் மக்கள் வந்து ஒருவர் பாதுகாக்கணுங்கிறதுல வந்து மனிதத்தன்மையோடு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை, வேறு வேலையே இல்லை, வேறு எந்த வேலையும் கிடையாது. அதுதான் அவங்களுடைய வேலையை. பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருங்க பிள்ளைங்களா, மக்களே பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி, எச்சரிக்கையாக இருங்க, தனியாக போகாத, ஏன் தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப விழிப்போடு இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் ஒருத்தர் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அக்கறை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். யாருக்குமே அந்த அக்கறை இல்லாமல் இருக்காது. ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிச்ச அப்புறம் எல்லார் கையிலையும் இப்போ கத்தி, அருவா, கடப்பாறை, ஈட்டி எல்லாமே வந்துருச்சு. வந்ததுனால பிறருடைய உதவி தேவையில்லை. சிங்கத்திடமிருந்து பாதுகாப்பதற்காக கூட்டமாக ஒன்றாக கூடியிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தனியாக இருக்கும்போது கூட ஒரு சிங்கமோ சிறுத்தையோ வந்துருச்சுன்னா என் கையில் என்ன இருக்குது? மிகப்பெரிய ஈட்டி இருக்குது, கடப்பாறை இருக்குது, அடித்தே சாவடிச்சிருவேன். அப்போ வேட்டையாடுவதற்காகவே என்ன பண்ணோன்னா, சிங்கம், புலி எதையாவது நம்மளை வந்து வேட்டையாடணும் வரணும், வந்துச்சுன்னா கையில் இருக்கிற கத்தியை வச்சு வெட்டிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வலிமையாகவும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ மறைஞ்சிருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு வேளை ஆட்டை வந்து ஏதாவது காட்டில் மையத்தில் விட்டுட்டு ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அல்லது இவங்களே போய் தனியாக இருப்பாங்க, ஏதாவது சிங்கம் வருதா, சிறுத்தை வருதான்ட்டு இவங்களே நடுக்காட்டில் தனியாக போய் உட்காந்துருப்பாங்க, சுற்றி எல்லோரும் மறைஞ்சிருப்பாங்க. அப்போ ஏதாவது சிங்கம், புலி, சிறுத்தை வரும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க கையில் இருக்கிற ஈட்டி, கடப்பாறையால் அதை அடித்தே கொண்டுருவாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, எங்கே போனாலும் கூட்டமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, உலோகங்களாலான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எங்கே போனாலும் கூட்டமாக போக வேண்டிய அவசியம் இல்லை, தனியாகவே போகலாம். ஏன்னா கைகளில் வந்து நல்ல ஆயுதம் இருக்குது. கையில் என்ன இருக்குது?
ஈட்டி இருக்குது, கடப்பாரை இருக்குது, மிகப்பெரிய அதனால் கத்தி இருக்குது. அதனால் பயமே இல்லை. எங்கே ஏதாவது நம்மளை வந்து அச்சுறுத்த வந்துச்சுன்னா கையில் இருக்கிற ஆயுதத்தை உலோகங்களாலான ஆயுதங்களை வச்சு பாதுகாத்துக்கலாம். அப்படிங்கிற வழக்கம் யாருக்கிட்ட இருந்திருக்கும்? எல்லாருமே தனித்தனியாக போயிட்டுருக்க மாட்டாங்க. இந்த இளைஞர்கள்ட்ட இருந்திருக்கும். நல்ல உடல் வலிமை உடையவர்கள், இளைஞர்கள் ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமாக இருக்கணுங்கிற அவசியம் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க கையில் வந்து ஆயுதங்கள் இருக்குது, உலகங்களாலான ஆயுதம். அதனால் மற்றவங்களோட உதவி தேவையில்லை. அப்போது ஒற்றுமை என்பது இப்படி தான் இல்லாமல் போகுது. உலகங்கள் வந்து மனித ஒற்றுமையை வந்து இப்படி தான் வந்து இல்லாமல் செய்தது. உலகங்கள் மீது நம்ம நம்பிக்கை வந்துருச்சு. அதாவது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை நமது நம்பிக்கை யார் மேலே இருந்தது? மனித உயிர்கள் மீது இருந்தது. ஒற்றுமையாக இருந்து நாம் நம்மை பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உலகங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனித உயிர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட உலகங்களாலான ஆயுதங்கள் இருக்குது, அது ஒன்றே போதும். என்னிடம் கூர்மையான ஈட்டி இருக்கிறது, அது ஒன்றே எனக்கு போதும். என்னிடம் வாள் இருக்கிறது, அது ஒன்றே போதும். என்னிடம் மிகப்பெரிய கூரான கத்தி இருக்கிறது, கூரான ஒரு நல்ல நீட்டமான கத்தி இருக்குது, வச்சு இறக்குனா அவ்வளோதான், வலி தாங்கி ஓடிடும். ஒரு சிங்கமோ சிறுத்தையோ வருதுன்னா, அது வந்து கடிக்க வருது அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்து குத்துனாலே போதும். ஒரு அரை அடி ஆழம் உள்ளே போயிடுச்சுனாலே அந்த வலி தாங்க முடியாமல் ஓடிடும். அதையும் எதிர்த்துலாம் கடிக்காது. அடிபட்டால் கம்பெடுத்து அடித்தாலே ஓடிவிடும். ஆனால் அப்படி நம்ம நம்பிக்கை. அது மாதிரி ஆயுதங்கள் வந்த உடனே மனித உயிர்கள் மீது, அதாவது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனித உயிர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக ஒற்றுமையைத்தான் நம்பினார்கள், பிறரைத்தான் நம்பினார்கள். ஒற்றுமையாக இருந்து தான் தங்களை பாதுகாக்க முடியும்னு நம்பினாங்க. எப்போ உலகங்கள் வந்ததோ அப்போவே தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் கையில் ஆயுதங்கள் இருக்குது, கூர்மையான ஈட்டி இருக்குது, அதை வச்சு நாம் மற்றவங்களிடம் வந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். பிற உயிரினங்களிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதனால் வந்து இனிமேல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தன்னந்தனியாக காடுகளில் போகலாம், பயமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காட்டுக்கு போடும்போது என்ன பண்ணாங்க? நல்ல ஒரு ஈட்டி, கடப்பாரை, அருவா, எல்லா ஆயுதங்களையும் வச்சுருந்தாங்க. ஒரு கத்தியை வந்து இடுப்பில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கையில் பெரிய ஈட்டி, அப்புறம் அம்பு, ஆயுதம் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இதுதான் இப்போ வந்து மனிதர்களுக்கு உதவியாக போச்சு. மனிதர்கள் இப்படித்தான் வந்து இந்த உலோகங்களாலான ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் உலோகங்களாலான கருவிகள் மீது நம்பிக்கை வச்சாங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம யாரை நம்புகிறோம்? இயந்திரங்களை தான் நம்புகிறோம். இயந்திரங்களோடு நாம் உறவை ஏற்படுத்தி கொள்கிறோம், இயந்திரங்களோடு நாம் நட்பை ஏற்படுத்தி கொள்கிறோம், இயந்திரங்களை நாம் நேசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு மனித உயிர்களே தேவையில்லை, அப்படி யாருமே மக்கள் தேவையே இல்லை, நமக்கு வந்து இயந்திரங்களே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி பொழுதுபோக்கணுமா, எனக்கு இயந்திரங்கள் போதும். சிங்கம், புலி, சிறுத்தைகளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அதுகளை நம்ம வந்து நிறைய ஒழித்து தள்ளிட்டோம். கிட்டத்தட்ட 95% ஒழித்து தள்ளிட்டோம். இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற விலங்குகள் இருக்கிற ஆடுகள், மாடுகள், மான்கள், காட்டெருமைகள், யானைகள், சிங்கம், சிறுத்தை, புலி, இதெல்லாம் என்னென்னா 5% தான். 95% கொன்னுட்டாங்க மனித உயிர்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த 100% உயிரினத்தில் பிற உயிரினர், ஆடுகள், மாடுகள், விலங்குகள், மிருகங்கள், அதில் வந்து இப்போ 95% கொன்னுட்டாங்க. 5% தான் மீதி இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் வந்து இன்றைக்கி ஏன் பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அந்தளவுக்கு நமது முன்னோர்கள் இங்கே வந்து மிகப்பெரிய வேட்டையை நடத்தியிருக்காங்க, மிகப்பெரிய செயலை செய்திருக்காங்க. நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சிங்கங்களை கொண்டிருப்பாங்க. இது வரைக்கும் கோடிக்கணக்கான சிங்கம், புலிகளை கொண்டிருப்பாங்க. அதாவது ஒரு தலைமுறையில் வந்து ஒரு பல லட்சம் சிங்கம், புலி வாழும். ஆனால் இந்த சிங்கங்களோட வாழ்நாள் காலம் ஒரு 20 வருஷம்னு வைங்க. 20 வருஷம் கழித்து இந்த சிங்கங்கள் செத்து போயிடும். அப்புறம் அடுத்த தலைமுறை. அப்போது எல்லா தலைமுறையிலையும் மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? உலோகங்களாலான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சிங்கம், புலி, சிறுத்தைகளை நல்லா வேட்டையாடிருக்காங்க. கரடிகள்,
நரிகள், ஓநாய்கள், இது கழுதை புலிகள், இது எல்லாத்தையும் வேட்டையாடிருக்காங்க. யானைகள், இது எல்லாத்தையும் வேட்டையாடிருக்காங்க. அப்போது ஒரு 100% இருந்த பிற உயிரினங்கள், விலங்குகள், மிருகங்கள் இன்றைக்கி வந்து 50% தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். 50%மா? தூக்கத்தில் வளர்கிறேன், நைட்டு வீடியோ போடுறேன், அதனால தான். 5% தான் இந்த உலகத்தில் இருக்குது. 95% உயிரினங்களை வந்து கொன்னுட்டாங்க. பிற உயிரினங்களை, விலங்குகளை, மிருகங்களை வந்து 95% கொன்னுட்டாங்க. வெறும் 5% தான் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம். அன்னைக்கு இருக்கிற அச்சுறுத்தல் என்பது இன்றைக்கி நாம் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? பிற உயிரினங்களை நேசிக்கணும், யானைகளை நேசிக்கணும். ஆனால் இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக வாழ்கிறோம். நமக்கு வந்து பிற உயிரினங்கள் மீது, யானைகள் மீது வந்து நமக்கு இன்றைக்கி பயம் இல்லை, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அச்சம் இல்லை, பயம் இல்லை. அது நமக்கு இன்றைக்கி எதிரானதாக இல்லை என்று உணர்கிறோம். அதனால் அதை கொல்றதை நம்ம தடுக்கிறோம். நாளைக்கே நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளை தாக்க வருகிற சிங்கத்தை, சிறுத்தையை நம்ம கொல்ல தான் செய்வோம். நம்மை தாக்க வருகிற அடிக்கடி, அதாவது எவ்வளோ தடுத்தாலும் நம்மை தாக்க வருகிற யானையும் நம்ம கொல்லத்தான் செய்வோம். உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஆனாலும் வந்து அது நம்மளை அடிக்கடி தாக்க வருது, மிதித்து நிறைவேற்ற கொன்னுருது அப்படின்னா அந்த பழி உணர்ச்சிங்கிறது என்ன பண்ணும்? நம்ம வந்து அதை வந்து கொல்ல தான் செய்வோம். இது போன்ற சம்பவங்கள். ஏன்னா விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க, விவசாயத்தை மிதிச்சிட்டு போயிடும், எல்லாத்தையும் மரத்தை எல்லாம் உடைச்சிட்டு போயிடும், நாசம் பண்ணிட்டு போயிடும், குடிசைகளை நாசம் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளை வாழ விடாமல் நம்மளை அலங்கோலப்படுத்தி விடும் யானைகளை பற்றி யாருங்க கவலைப்படுவா? அதாவது யானைகளை பற்றி கவலைப்பட நாமளும் தயாராக. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அது யானை வந்து இங்கே மனுஷங்க இருக்காங்க, நாம் அந்த பக்கமாக போயிடுவோம், மனுஷங்க நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு யானை நினச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம யானையை கொல்ல தேவையில்லை. நம்மிடம் நட்பாக பழகிறது, நம்மை புரிந்து கொண்டு ஒரு ஓரமாக போகுது, நம்மளை பார்த்தாலே அது ஒன்றுமே செய்யாது அப்படின்னா யானை மீது நாமளும் அன்பு செலுத்த தான் செய்வோம். யானையை கொல்றதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாளைக்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வாழ்கிற குடிசைகள் எல்லாத்தையும் மிதித்து நாசம் பண்ணிடும். அப்புறம் உங்கள் பிள்ளை குட்டிகள் சும்மா மிதித்து ஒரு மிதி தான் பிதிக்கி தள்ளிட்டு போயிட்டே வரும். உங்கள் எலும்பு மார்பில் காலை வச்சு அது ஒரு அழுத்துச்சுன்னா உங்கள் மார்பெலும்பு உடஞ்சிரும், இதயம் நசுங்கிரும். அப்புறம் நீங்கள் உங்கள் வயல்வெளியை நாசம் பண்ணிடும். கூட்டமாக வரும் யானைகள், கூட்டமாக வந்து உங்கள் வயல்வெளியெல்லாம் நாசம் பண்ணிடும், மரங்களெல்லாம் பிடுங்கி வேரோடு தள்ளிடும், அலங்கோலப்படுத்திடும். ஒரு ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா, ஒரு கூட்டம் யானைகள் ஒரு ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த ஊரையே அலங்கோலப்படுத்திட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் யானைகளை பாதுகாக்கணும்னு நினைப்பீங்களா, கொல்லணும்னு நினைப்பீங்களா? கொல்லணும்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக இருக்கோம், அதனால் நமக்கு இன்றைக்கி அதன் மேலே ஒரு பழி உணர்ச்சி வராது. இன்றைக்கி நம்மளால் வந்து அதெல்லாம் கொல்ல முடியாது. அந்த கொல்கிற உணர்ச்சி எப்போ வரும்னா அந்தந்த சமயத்தில் தான் வரும். அந்தந்த சமயத்தில் வரும். அல்லது இப்போ கூட கொல்றவங்க இருக்காங்க, வேட்டையாடுறவங்க இருக்காங்க, வேட்டையாடி அதாவது தந்தத்தை விற்பவர்கள் இருக்கிறார்கள். அது 2040 பிறகு தந்தத்தெல்லாம் விலைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. தந்தம்லாம் எதுவும் விலைக்கு, யானையோட தந்தத்தை, அந்த கொம்பு, தந்தமாக தும்பிக்கை கிடையாது, கொம்பு, யானையோட கொம்பை யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா கொம்புக்காக தான் யானையை கொல்றாங்க. அப்படிங்கும்போது 2040 பிறகு அந்த கொம்பை வச்சு நாக்கு கூட வடிக்க முடியாது. அதனால் யானை கொம்புக்காக யானைகளை கொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்போ யானைகளை கொல்றதுக்கான வாய்ப்பு எப்போ வரும்னா, அது மனித உயிர்களின் வாழிடத்துக்குள்ளே நுழையும். நாம் கிராமமாக வசிச்சுக்கிட்டு இருப்போம், வாழ்ந்துகிட்டு இருப்போம். அது மனித வாழிடத்திற்குள் நுழைந்து மனித வாழிடத்தை நாசம் செய்து விட்டு போய்விடும். சிறுத்தைகள், சிங்கங்கள், மிச்சம் இருக்கிற சிறுத்தை சிங்கங்கள்லாம் நம்மளை விட்டு வைக்காது, அது நம்மளை மீண்டும் தாக்க வரும். அப்போ வந்து நம்ம அதை கொல்லணுங்கிற உணர்வு நமக்கு இயல்பாகவே வரும். அங்கே வந்து வன அலுவலர்கள் கிடையாது, வன காவலர்கள் கிடையாது. அதனால் யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. யாரும் வந்து நீங்கள் வந்து ஊர் நிர்வாகம் சட்டம் போட்டுரும், அதுக்காக வந்து யாரும் அவங்க விருப்பப்படி செயல்பட முடியாது. ஊர் நிர்வாகம் வந்து ஒன்று கூடி முடிவெடுத்து விடும், யானைகளை கொல்லலாம், நம்மை வந்து நமது வாழ்க்கையை நாசம் செய்யும் யானைகளை கொல்லலாம். எப்போ வருதுன்னே தெரியாது. யானைகளால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இனிமேலும் யானைகளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? யானைகளை கொல்ல வேண்டும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. கொல்ல அனுமதி ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுக்கும். சிறுத்தை புலிகளை கொல்ல வேண்டும். சிறுத்தை புலிகளை வந்து
கொல்கிறவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. அந்த மாதிரி அப்படி கொல்கிறவர்களை விசுவாசமாக பார்ப்பாங்க, நன்றி உணர்ச்சியோடு பார்ப்பாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு மனித வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிடும் அதை நம்ம உயிரோட விட்டால். அதனால் இன்றைக்கி நமக்கு அதன் மீது பரிதாப உணர்ச்சி தான் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு யானையை கொண்டா நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் எப்போ நம்ம அதை ஒத்துப்போம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காடுகளில் நாம் வாழப்போகிறோம். நாமளே உருவாக்கிய காடுகளில் நாம் வாழப்போகிறோம். அப்போ சிறுத்தை, சிங்கம், புலி, யானை, ஓநாய், நரி இதனால் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். காட்டெருமை. அப்போ அதை கொல்லணுங்கிற உணர்வு நமக்கு இயல்பாகவே வரும். அது தடுக்கவே முடியாது. அந்த உணர்வு போதும், அவ்வளோதான். மிச்சம் ஏன்னா இப்போ நம்ம இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போவோம்? கத்தி, அருவா, கடப்பாரை, ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். நிறைய ஆயுதங்கள். இதை வச்சே மிச்சம் இருக்கிற காட்டெருமை, யானை, புலி, சிங்கம் இதெல்லாம் வேட்டையாடி கொன்று குவிச்சு தின்னுட்டு போயிடுவாங்க. தின்னு ஏப்பம் விட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கம் என்பதே இருக்காது, வனக்காவலர்கள் என்பதே இருக்காது. அதனால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுத்து விட்டால் சுதந்திரமாக வேட்டையாடலாம். ஆனால் ஊர் நிர்வாகமும் அனுமதி கொடுத்துரும். ஊர் நிர்வாகங்கிறது என்னது? அது மக்கள் தானே, பாதிக்கப்பட்ட மக்கள் தானே ஊர் நிர்வாகம். அவர்கள் தானே. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது. இங்கே உறவுமுறையும் செயற்கையானது தான். எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாடாப்படான்னு கூப்பிடணும். தன்னை விட சிறியவர்களாக தான் நினைக்கணும். தொழிலில் எல்லாருமே தொழில் செய்கிற இடத்துல எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோன்னு வைங்க, அப்போ பெண்கள் ஆண்கள் என்ன கூப்பிடணும்? நண்பர்களை வாடாப்படான்னு கூப்பிடணும். அப்புறம் ஆண்கள் தன்னோட வயசுக்கு அதிகமானவங்களே வாடாப்படான்னு தான் கூப்பிடணும். அப்போ அது வயசையே மாற்றி வைக்கணும். ஆண்கள் பிறக்கும்போது அவருடைய வயது 120 வருடங்கள் செல்ல குறைஞ்சிட்டே போகிற மாதிரி வைக்கணும். இந்த இளமையான ஆண்கள் தான் பெரியவர்கள். அதுதான் இயந்திர அறிவியல் உலகில் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இளமையானவர்களை சின்னவங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள சின்னவங்களாக நம்ம நடத்துகிறதுனால தான் வன்முறை உணர்ச்சி, கோபம், சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அதனால் இளமையானவர்களை அவங்க பெரியவங்களாக நடத்துகிற மாதிரி என்ன பண்ணணும்? இப்போ வயசை நீங்கள் ஆண்கள் பிறக்கும்போது அவன் வயசு 120 அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வைங்க, வருஷங்கள் செல்ல குறைஞ்சிட்டே போகும். அப்படி பார்த்தா நீங்கள் வயது ஒருத்தரோட வயது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஆண் இருக்கிறான், அவனுக்கு 20 வருஷம் கழித்து அவன் பிறக்கும்போது 120 வயசு. 20 வருஷம் கழித்து அவன் கல்யாணம் பண்ணுறான். அதாவது 100 வயசில் அவன் கல்யாணம் பண்ணுறான். ஏன்னா வருஷங்கள் 120 வயசு உள்ள ஒருத்தன் பிறக்கும்போது 120 வயசுனா போக ஒரு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது 20 வருஷம் கழித்து அவன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா, பிறந்து 20 வருஷம் கழித்து ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுறான்னா, அவன் கல்யாணம் பண்ணும்போது அவனுடைய வயசு 100. அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பையன் பிறக்கும்போது அந்த பையனுக்கு வயசு 120. பிறக்கும்போது ஒரு ஆணின் வயது 120. அப்போ பிறந்து 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுற ஒரு ஆண் அவனுடைய வயசு 100. அப்போ இதில் யார் பெரியவர் சின்னவர் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிட்டுக்கோங்க. உங்கள் பொறுப்பில் விட்டாச்சு. இதில் நீங்கள் யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிங்கிற கணக்கிட்டுக்கோங்க. இப்போ பிறக்கிறான் பாருங்கள் அந்த ஆண், அவனுடைய வயசு 120. அவன் தான் அப்பா. அவனை பெற்றெடுத்தான் பாருங்கள் அவர் அப்பன், அவன் மகன். அதே மாதிரி அந்த பெற்றெடுத்தான் பாருங்கள் 100 வயசு உள்ள அவனுக்கு பிறந்து 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணான் பாருங்கள். அவனை பெற்றெடுத்தான் பாருங்கள், அவன் பேரன். இன்றைக்கி தாத்தான்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்களாம் தாத்தா கிடையாது, பேரன். தாத்தான்னு சொல்கிறவங்க தான் தாத்தா. இப்போ சின்ன ஸ்கூலில் படிக்கிறவங்க, அதாவது வயசு அதிகமானவங்கள தான் நம்ம தாத்தான்னு சொல்லுவோம். அப்போ ஆண்களின் வயதை நம்ம கணக்கிட்டுக்கணும். பிறக்கும்போது அவன் வயசு 120 போக குறைஞ்சிட்டே போகுது. அப்போ அதை வச்சு யார் வயசு அதிகமாக இருக்கோ அவன் தான் தாத்தா. அது அப்படி தான் நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ அப்படி தானே கணக்கிடுவோம். அதனால் வயசு அதிகமானவங்கள தான் தாத்தான்னு கூப்பிடணும். அப்போ யாரை கூப்பிடணும்? இந்த இயந்திர அறிவியல் உலகில் யாரை நீங்கள் தாத்தாவாக கூப்பிடுவீர்கள், யாரையெல்லாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், பிறக்கும்போது ஒரு ஆணின் வயது 120 என கணக்கிட வேண்டும். செயற்கையான உறவுமுறை இது, செயற்கையான ஒரு கணக்கீடு தான் இது. செயற்கையானா தற்போதுள்ள செயற்கையான உலகம் இது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம். இங்கே செயற்கையான உறவுமுறை, செயற்கையான ஆசைகள்,
இதுதான் இங்கே நடைமுறை, செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை. அதனால் அதற்கேற்றாற்போது உறவு முறையும் செயற்கையாக மாறிவிடுகிறது. அதன் அடிப்படையில் ஆண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல்களில் அவன் பிறக்கும்போது 120 வயசு போக போக, ஒரு வருஷம் போக போக அவனுடைய வயசு குறைஞ்சிட்டே போகும். அப்படி 110, 112, 20 வருஷம் கழித்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஒருத்தன் பிறந்து 20 வருஷம் கழித்து, அதாவது 100 வயசில் தான் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஒருத்தன் பிறந்து 20 வருஷம் கழித்து அவனுடைய வயது 100ஆக கணக்கிடப்படும், குறைஞ்சிக்கிட்டே வரும்போது. அப்போ 100 வயசில் அவனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு, அது ஆண் குழந்தையாக இருந்தால் 120 வயசு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 வயசுன்னு கணக்கிடணும். அப்போது வயது அதிகமானவர்கள் தான் வயது சின்னவங்களை என்ன பண்ணுவாங்க, வாடா போடான்னு கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து யாரை நீங்கள் வாடா போடான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் கூட முடிவு பண்ணிடலாம். ஆண்களுடைய இப்போ வயது பிறக்கும்போது 120, போக போக குறைஞ்சிட்டே போகும். அப்படின்னா ஆண்கள் வந்து யாரையெல்லாம் வாப்பான்னு கூப்பிடுவாங்க, வாடா போடான்னு கூப்பிடுவாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் தங்கள் நண்பர்களை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து வாடா போடான்னு தான் கூப்பிடணும், வா போன்னு தான் கூப்பிடணும், வாங்க போகணுன்னு கூப்பிடக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல தான் வாங்க போகணுன்னு கூப்பிடணும். சும்மா தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிறீங்க, அவங்கெல்லாம் வந்து வாடா போடான்னு தான் கூப்பிடணும் நண்பர்களை. அது மாதிரி வயது குறைந்தவர்களை வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. யார் வயது குறைந்தவர்கள் என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு ஆண் பிறக்கும்போது அவனுடைய வயது 120, இப்போ வருடங்கள் செல்ல செல்ல வயது குறைஞ்சிட்டே போகிறோம். அப்போ இதில் யார் வயது குறைந்தவர்கள் என்பதை முடிவு செய்து அப்போ யாரை வாடா போடான்னு கூப்பிடணும், வயது குறைஞ்சவங்கள தான் வாடா போடான்னு கூப்பிடணும், வா போடுன்னு கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடணும். அதில் நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்போ பெண் உறவுமுறை என்பது அப்படியே முரணானது. எப்படின்னா ஆண் உறவுமுறையோட தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் பிறக்கும்போது குழந்தை மனப்பான்மையுடன் பிறக்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். அவர் குழந்தைகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்கள் அனைவரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், அனைத்து வயது ஆண்களையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். பெண்கள் வந்து அனைத்து வயது ஆண்களையும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். கணவனை, அப்பாவை, அண்ணனை, தம்பி இங்கே வாங்க, அந்த மாதிரி பேரன் இங்கே வாங்க, மகன் இங்கே வாங்க, எங்கே போனீங்க பேரன், என் பேரா அப்படின்னு. அது எப்படி, அது கொஞ்சம் உச்சரிக்க கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். பேரன் என்பது உச்சரிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வச்சு எளிதாக உச்சரிப்பதற்கு தகுந்தாற்ப உண்டு. அதே நேரத்தில் அந்த உணர்வும் வரணும். பேரன் கூப்பிடும்போது அவன் பேரன் அப்படிங்கிற உணர்வு வரணும். அதனால் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணணும், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை வாங்க போகணும்னு கூப்பிடணும், அனைத்து வயது ஆண்களையும். பெண் வாங்க கூப்பிடணும். ஆண்கள் வந்து அனைத்து வயது பெண்களையும் வாடி போடின்னு கூப்பிடணும். அனைத்து வயது பெண்களையும் வாடி, அம்மா அங்கே வாடி. ஆனால் உறவு முறை மட்டும் மாறாது. ஏன்னா அம்மானாலே ஆணை விட சின்னவ, அதாவது பெண்கள்னாலே சின்னவங்கன்னு ஆகிடுது இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது அவங்க உறவு முறையும் சின்னதாகிடும். அதனால் உறவு முறையை மாற்ற வேணுங்கிற அவசியம் இல்லை. அம்மாவை அம்மான்னு சொல்லலாம், தம்பியை தம்பின்னு சொல்லலாம், தங்கச்சின்னு சொல்லலாம், ஆனால் வாடி பொடின்னு தான். அக்காவை அக்கான்னு சொல்லலாம், ஆனால் வாடி பொடின்னு தான் கூப்பிடுவோம். இந்த இயந்திர அறிவியல்கள் அப்படி தான் கூப்பிடணும், வாடி பொடின்னு கூப்பிடணும், வாப்போன்னு கூப்பிடணும், அம்மாவையே வாடி பொடின்னு தான் கூப்பிடணும் ஆண்கள். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை. அதற்கெல்லாம் நம்ம அனுமதிக்காத போது அதனால தான் சண்டைகள்லாம் உருவாகுது, வன்முறைகள் ஏன் நடந்தது, ஏன் போர் நடந்தது, இந்த உறவு முறையில் ஏற்பட்ட குழப்பம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மட்டமான சாப்பாடு, மாமிசத்தை சாப்பிட்றது. அப்புறம் அன்னைய காலத்தில் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இது ஒரு மலிவான உணவு. இது வந்து அடிமைப்படுத்துகிற உணவு. அதனால தான் சண்டைகளே வந்தது. அடிமைகளாகி விடுகிறார்கள். அடிமையாகும்போது நம்ம வந்து ஒரு கோபம் வருதில்ல, நான் ஒன்றும் அடிமை கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கோபம் வருதில்ல, நாம் அடிமையா அப்படிங்கும்போது நாம் அடிமை தான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு அவமானம் நினச்சி வரும். அதில் நமக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை வச்சு தான் சண்டை போடுறாங்க. அதனால் பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை எப்படி கூப்பிடணும், அனைத்து வயது ஆண்களையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அது மாதிரி உறவு முறையில் பெண்களுக்கு ஆண்களுக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஆண்கள் அக்காவை அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சின்னு கூப்பிடலாம், பேத்தின்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம். ஆனால் வாடி பொடின்னு தான் கூப்பிடணும். பாட்டியும் வாடி பொடின்னு தான். பாட்டி இங்கே வாடி, அது மாதிரி பூட்டி எல்லாத்தையும் வாடி பொடி தான், வாப்போ தான். பெண்கள் வந்து ஆண்களை இந்த இயந்திர அறிவியல்களில் எப்படி கூடணும்,
அண்ணன் அப்பா எல்லாமே உண்டு. தம்பியே கூட வாங்க போகணுன்னு தான் கூப்பிடணும். மகனை கூட வாங்க போகணுன்னு தான் சொல்லணும் பெண்கள். பேரனை கூட வாங்க போகணுன்னு தான் சொல்லணும். கொள்ளு பேரன் எல்லாத்தையும் வாங்க போகணுன்னு தான் சொல்லணும் பெண்கள். கணவனை உறவு முறையிலேயே எந்த மாற்றம் இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரில் உறவு முறையில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் ஆண்களுக்குள் உறவுமுறையில் மாற்றம் வருது. எப்படின்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையின் வயது 120 வருடங்கள் செல்ல ஒன்று குறைஞ்சிட்டே வருது. அப்போ யார் வயசில் பெரியவங்க, வயசில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் பெரியவங்க. அப்படின்னா யார் பெரியவங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி அப்பான்னு சொல்கிறோம்ல, அதன் அடிப்படையில் அப்பான்னா வயசு அதிகமாக இருக்கணும், மகனை விட வயது அதிகமாக இருக்கணும். அவள் வயது குறைவாக இருந்தால் அவன் மகன். அப்போ நான் ஆண்களோட வயதை எப்படி கணக்கிடணும்னு சொல்லிட்டேன். பிறக்கும்போது அவன் வயசு அப்போ போக குறைஞ்சிட்டே போகுது. பிறக்கும்போது ஒரு ஆணின் வயது 120, போக குறைஞ்சிட்டே போகுதுன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ அதன் அடிப்படையில் யார் மகன் யார் அப்பாங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்பான்னா வயசு அதிகமாக இருக்கணும், மகனை விட வயது அதிகமாக இருந்தால்தான் அவன் அப்பா. அப்போ அப்பாவை விட வயது குறைவாக இருந்தால்தான் அவன் மகன். அப்புறம் மகனை விட வயது குறைவாக இருக்கணும், பேரனோட வயது. அப்போ இதன் அடிப்படையில் யார் வயது அதிகமாக இருக்கணும், வயதை வச்சு தான் அப்பா மகன் அப்படிங்கிறத கணக்கிடணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையின் வயது 120 அப்படின்னா அந்த குழந்தை இப்போ 20 வருஷம் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணுது, 100 வயசில் கல்யாணம் பண்ணுது. 100 வயசில் கல்யாணம் பண்ணுது அந்த குழந்தை பண்ணுறான். அப்படின்னா 20 வருஷம் கழித்து பிறக்கும்போது வயசு 120, பிறந்து 20 வருஷம் கழித்து அந்த குழந்தையோட வயது 100. அப்படின்னா இப்போ அந்த குழந்தைக்கு அந்த 100 வயசு ஆணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதாவது பிறந்து 20 வருடம் கழித்து கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதாவது 100 வயசில் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன்னா பிறக்கும்போது அவனுடைய வயது 120, வருடங்கள் செல்ல குறைஞ்சிட்டே போகும். அப்போ 20 வருஷம் கழித்து அவனோட வயசு 100 வயசில் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதாவது பிறந்து 20 வருடம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது, அந்த குழந்தையோட வயசு 120. அப்படின்னா இதில் யார் அப்பா யார் மகன்? வயசு அதிகமாக இருந்தால் அவன் அப்பா, வயசு குறைவாக இருந்தால் அவன் மகன். அப்போ இந்த குழந்தை பிறக்குது பாருங்கள், அது வயசு 120. அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்தால் பாருங்கள், அவன் வயசு 100. அப்போது அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்தால் பாருங்கள், அவனுடைய வயசு 100ங்கிறதுனால அவன் மகன். அந்த குழந்தை பிறக்குது பாருங்கள், அது பிறக்கும்போது ஒரு ஆண் குழந்தையின் வயது 120. அதனால் அந்த குழந்தை அப்பா என்று ஆகிவிடுகிறது. அது மாதிரி தாத்தா யார், தாத்தாங்கிறது யார், அப்பாங்கிறது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு குழந்தை பிறக்கும்போது வயதை வச்சு தான், வயது அதிகமாக இருக்கணும், அவங்க தான் தாத்தா. அது மாதிரி அப்பாங்கன்னா வயசு அதிகமாக இருக்கணும், பேரன்னா வயசு குறைவாக இருக்கணும். வயசை வச்சு தான் நம்ம கணக்கிடணும். அப்படி கணக்கிட்டு ஆண்களுடைய உறவுமுறை எப்படி, பெண்களுடைய உறவுமுறை எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுடைய வயதை எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற முறை செயற்கையானது தான். ஏன்னா ஏற்கனவே இயற்கையான முறை எப்படி இப்போ வயசை கணக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த இயற்கையான முறையை பற்றி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதே வீடியோவில். இப்போ நான் எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களின் வயதை எப்படி கணக்கிடணும்னா, பெண் பிறக்கும்போது ஒரு வயசு. ஏன்னா அவள் குழந்தையாக தான் வளர்க்குறாங்க, குழந்தையாக தான் பார்க்கப்படுகிறார், பெரியவர்களாக பார்க்கப்படவில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் பார்வையில் பெண்கள் குழந்தைகள் தான். அதனால் அவள் பிறக்கும்போது வயசு 1, அப்புறம் அடுத்த வருஷம் ஆச்சுன்னா 2. பிறக்கும்போது வயசு 1 கிடையாது, பிறந்து 1 வருஷம் கழித்து 1, அடுத்த வருஷம் போனால் 2, அதுக்கு அடுத்த வருஷம் போனால் 3, இப்படி கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் பெண்கள் தங்களுடைய தோழிகள் இருக்காங்கள்ல, தோழிகள்னால் ஒரு வயசு குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கும், அவங்க தான் வயசு தோழிகள், சம வயசு. இவங்கள பெண்கள் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா பெண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்களை சிறியவர்களாகவும் தங்களுடைய தோழிகளை பெரியவர்களாகவும் நினைக்கணும். இதுதான் இயற்கை விதிமுறை. இயற்கை விதிமுறை இல்லை, இயந்திர அறிவியல் உலகிற்கான விதிமுறை, செயற்கையான விதிமுறை. அதனால் பெண்கள் தங்களுடைய தோழிகளை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அது மாதிரி ஆண்கள் அனைவரையும் பெண்கள் என்ன பண்ணணும், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். பணிவாக பேசணும், ஆண்களிடம் பணிவாக பேசணும். இது இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை. இந்த விதிமுறையை மீறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இழப்பு உண்டு.
கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. அதனால தான் இந்த விதிமுறையெல்லாம் நம்ம தூக்கி தூர போட்டதுனால தான், இது தேவையில்லன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ சண்டைகள், சச்சரவுகள், நோய்கள், பிரச்சனைகள், ஒழுக்கமின்மை, கட்டுப்பாடின்மை, மரியாதையின்மை எல்லாமே ஏன் ஏற்பட்டதுன்னா கூச்சம், தயக்கம், சோம்பேறித்தனம் எல்லா பிரச்சனைகளும் காரணம் இந்த உறவு முறையில் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் காரணம். அப்புறம் உணவுலேயும் ஒரு குழப்பம், நிறைய விஷயத்தில் குழப்பம் வந்துச்சு. அதில் உறவு முறையில் ஒரு குழப்பம், இது எல்லாத்துக்கும் காரணம் உணவு முறையில் ஒரு குழப்பம். மலிவான உணவுகளை சாப்பிட்றது தான் இந்த உறவு முறையில் குழப்பம் ஏற்பட்டது காரணம். அப்போ பெண்கள் வந்து தங்களுடைய தோழிகளை வாங்க போங்கன்னு சொல்லணும். அது மாதிரி பெண்களுடைய வயது 1, 2ன்னு கணக்கிடணும். பிறக்கும்போது ஒரு பிறந்து 1 வருஷம் கழித்து ஒரு பெண்ணோட வயசு 1, அப்புறம் 2, அப்புறம் 3, போக 3, 4ன்னு ஒரு பெண்ணோட வயது அதிகமாகிட்டே போகும். அதன் அடிப்படையில் யார் பெரியவர்கள், யார் சிறியவர்கள். ஒரு பெண் வந்து பிறக்கிறா, அவள் பிறக்கும்போது அவளுடைய வயசு 1, பிறந்து 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறா. 20 வயசில் ஒரு பெண் திரும்பவும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறா கல்யாணம் பண்ணிட்டு. அந்த பெண் குழந்தையோட வயசு 1. இப்போ அந்த பெண் குழந்தையை பெற்றா பாருங்க, அவளுடைய வயசு 20. அதனால் வயசு அதிகமானால் தான் யாருக்கு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் யாருக்கு வயசு அதிகமாக இருக்கோ, குழந்தைய பெற்றெடுக்கிறாங்கள்ல அவங்களுக்கும் குழந்தைக்கும் இவங்க 2 பேர்த்தில் யாருக்கு வயசு அதிகமாக இருக்கோ அவங்க தான் அம்மா, யாருக்கு வயசு குறைவாக இருக்கோ அவங்க தான் குழந்தை அப்படிங்கிறத முடிவு பண்ணு. அவங்க தான் மகள் அப்படிங்கிற முடிவு பண்ணி, யார் அம்மா யார் மகள் என்பதை அவர்களது வயதை கணக்கிட்டே நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அப்போ வயதை எப்படி கணக்கிடணும்னு நான் சொல்லியாச்சு. அது மாதிரி பெண்கள் வந்து ஆண்களை அனைவரையும் வந்து என்ன பண்ணணும், வாங்க போங்கன்னு கூப்பிடணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கடவுளாக நினைக்கணும். பெரியவர்கள் என்றால் கடவுள்கள் என்று பெயர். அது மாதிரி பெண்கள் வந்து தன்னை விட வயது அதிகமான பெண்களை வாங்க போங்கன்னு சொல்லணும். அம்மா வயது அதிகமானவங்க தான் அம்மானா அவங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கணும். மகள் என்றால் வயது குறைவாக இருக்க வேண்டும். அப்போ பெண்களுடைய வயது 1, 2ன்னு அதிகரித்து கொண்டே போக வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்படின்னா பெண்களில் வந்து யார் அம்மா, ஒரு குழந்தைய பெற்றெடுத்தவங்களும் சரி, அந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அவங்களும் சரி, அவங்க எந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்களோ அந்த குழந்தையும் சரி, இவங்க 2 பேர்த்தில் யாருக்கு வயசு அதிகமாக இருக்கோ அவங்க தான் அம்மா, யாருக்கு வயசு குறைவாக இருக்கோ அவங்க தான் மகள். இதன் அடிப்படையில் பெண்களுடைய உறவு முறையை நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவங்க உறவு முறையை பார்த்திங்கன்னா ஆண்கள் அனைவரையும் வாங்க போங்கன்னு சொல்லணும். இப்போ அப்புறம் வந்து பெண்கள் வந்து தங்கள் தோழிகளையும் வாங்க போங்கன்னு சொல்லணும். தன்னை விட வயது அதிகமானவர்களையும் வாங்க போங்கன்னு சொல்லணும். இப்படி 3 பேரிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பணிவாக தான் பேசணும், பணிவாக வாங்க போங்கன்னு பேசணும். அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக அவருடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஆண்கள் தான் வந்து தங்களுடைய நண்பர்களை வாடாப்படான்னு பேசுவாங்க. அது மாதிரி ஆண்களுடைய வயது பிறக்கும்போது 120, இப்போது வருடம் செல்ல குறைஞ்சிட்டே போகும். அதன் அடிப்படையில் யார் வயசு அதிகமானவங்க குறைவானவங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுங்க. அது மாதிரி பெண்கள் அனைவரையும் வாடி போடின்னு தான் ஆண்கள் பேசுவாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில். இது வந்து செயற்கையான முறை தான். அதுதான் இங்கே நடக்கணும், இங்கே பின்பற்றப்பட வேண்டும். இப்படி மனித உறவுமுறை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம் என்பதால் இந்த செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகத்திற்கு நாம் வந்து நமது உறவுமுறையை செயற்கையான வழியில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதை செயற்கையானா அது எப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டேன். அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த மனித உறவுமுறையை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதற்கான இயற்கையான முறைகளை நான் இதே வீடியோவில் சொல்லிட்டேன். இயற்கையான விதிமுறைப்படி இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வாழும்போது அங்கே வந்து ஆண் பெண் உறவுமுறை எப்படி இருக்கும், ஆண்களுக்குள் எப்படி உறவுமுறை இருக்கும், பெண்களுக்குள் எப்படி உறவுமுறை இருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே எப்படி உறவுமுறை இருக்கப்பட வேண்டும், எப்படி வயதை கணக்கிட வேண்டும், எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.